தீர்மான ஜெபத்தின் 2வது நாளுக்காக வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல உற்சாகம். ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நல்ல உற்சாகமா மகத்துவமான மகிமை நிறைந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. மகா பெரிய தெய்வத்துக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த தீர்மானம் இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிற ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். மனிதர் அல்ல, தேவனே எங்களை கனப்படுத்துகிற தேவன். தேவனே எங்களுக்கு எல்லாமே இருக்கிற தேவன். ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. எங்கள் கண்மலையும் மீப்பருமா இருக்கிற கர்த்தர் ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டீரே. அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நல்ல வாய் தந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமா துதிங்க, உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். நாங்கள் தெய்வத்தோட பாதத்தை பிடிச்சு நாங்கள் ஒரு முடிவு எடுக்க போறோம். எங்கள் முடிவு கர்த்தருக்கு பிரியமா இருப்பதாக. எங்க முடிவு கர்த்தருக்கு பிரியமா இருப்பதாக. நாங்க எடுக்கிற முடிவுல கர்த்தர் மகிமைப்படுவாராக. எங்க சபையார் எடுக்கிற தீர்மானத்துல கர்த்தர் மகிமைப்படுவாராக. எஸ் கர்த்தாவே, உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் பிள்ளை எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்யக்கூடாது. என் பிள்ளை எனக்கு பிடிக்காதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்ம அப்படி செஞ்சதுனால என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பங்குள்ளவர்களா மாற மாட்டோம். நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு பிள்ளைய ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார்னா ஃபர்ஸ்ட், அதாவது நீங்க தாவீதை கூட எடுத்துக்கோங்களேன். ராஜாவா உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்கிறார். தாவீதை உடைக்கிறார். எல்லா நெருக்கத்திலையும் கர்த்தர் நடத்துறார். எல்லா ஒடுக்கத்திலையும் கர்த்தர் நடத்துறார். அப்போ முதல்ல பக்குவப்படுத்திட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கையிலேயே கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த பாதை போதே, இந்த நெருக்கம் போது, இந்த பலவீனம் போது நம்ம என்ன பண்ண தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல. இந்த பலவீனத்துல கர்த்தருடைய கிருபை உனக்கு இருக்கு பாருங்க. இந்த பலவீனத்துல தேவன் தயவா இருக்கிறார் பாருங்க. அதுவே ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நம்ம எல்லா காரங்களை வைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. எல்லாம் துதிங்க, எல்லாம் உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord. தேவ கரம் நம்மை நடத்தட்டும். தேவ வல்லமையான கரம் நம்மை நடத்தட்டும். இந்த தீர்மானம் பண்ற முடிவு ஜெபத்துல கர்த்தர், நாங்க எடுக்கிற முடிவுல கர்த்தர் எங்கள் ஜெபத்துல பிரியமா இருப்பாராக. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நம் ஜெயம் எடுக்க போகிறோம். நம் தீர்மானத்துல ஜெயமாய் கர்த்தரை நம்பி இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஒன்றும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஆமென். அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறபடியா அனுதினமும் அவர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நம்ம விட்டு விலகாத கர்த்தர், நம்ம விட்டு விலகாத தேவன், அவர் என்றைக்கு நம்ம மேல பிரியமா இருப்பாராக. ஹல்லேலூயா ஆமென். நல்ல கர்த்தரை துதிச்சு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். அவர் நல்லவர், பெரியவர், மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி கைகளை தட்டி, நீ நல்லவரப்பா இயேசுவே, நீ நல்லவர்.
நீ மகிமையானவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என்றும் நன்றியால் இப்ப சொல்லுங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். சொல்லுங்க. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். என்றும் நன்றியால் துதிப்பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. சொல்லுங்க. செங்கடல் நம்மை சிலுவையின் நிழலுண்டு, பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் பாடிடுவோம் துதித்திடும் பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு. சொல்லுங்க. நன்றியால் துதிப்பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் கையை தட்டி இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே துதியினால் இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நவாலே என்று பாடு. கையை தட்டி நன்றியால் துதிப்பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு. இயேசுவே நன்றியால் துதிப்பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். சொல்லுங்க. வேலையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் நீரே. சொல்லுங்க.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வலியுதே. என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். அவர் வாரும் வாரையாவர் என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 சொல்லுங்க. என்னுள்ளம் தேவன் பொங்கி வலியுதே. என்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். அவர் வாரும் வாரையாவர் என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 பொங்கி. அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. அப்பா சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி அவர் சமூகத்தை தோஷமே, அது நிறைவான நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வலியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி. கையை தட்டி அந்த சமூகம் அப்படி விட்டு கொடுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா. வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின். கையத்தடி. போலில் நீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. போலில் நீடும் வல்லமை. அட உடையப்பா, அட உடையப்பா. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன்மாரியாக அன்று ஊற்றப்பட வேண்டுமே. இயேசுவே இயேசுவே. ஐயரே ஆவியினால் ஆரம்பிக்கிறோம், ஆவியில் ஆரம்பிக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு. வல்லமை உண்டு உண்டு இயேசுவே. வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின். கையை தரிசு. வல்லமை உண்டு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆவியருடைய பிரசன்னம், ஆவியருடைய வல்லமை. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தினால. தடைகளை நான் உடைக்கிறேன், தடைகளை நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறேன். ஆலயத்துக்கு விரோதமா போராடுகிற, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜனத்துக்கு விரோதமா போராடுகிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துற வல்லமைகள் அழியட்டும். சோர்வின் ஆவிகள் விலகுவதாக. உற்சாகத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. நல்ல கொஞ்சம் வாயை தந்து அப்படியே அந்நிய பாஷை பேசு.
கொஞ்ச நேரம் இடம் கொடு மகன். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் உன்னை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம் உன்னை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால, பரலோக தெய்வத்துடைய நாமத்தினால, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொஞ்ச நேரம் பேசுங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், தகப்பனே நீ நல்லவர். உடைய மகிமை இறங்குவதா, உடைய ஆவியின் பலன் இறங்குவதாக, உடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. சோர்ந்து போய் இருக்கிறாங்களப்பா, சோர்ந்து போய் இருக்கிறாங்களப்பா. அப்பா உங்க கிருபை ஊற்றப்படணுமேப்பா. அப்பா உங்க தயவு இறங்கணுமேப்பா. ஐயா சோர்ந்து போய் இருக்கிறாங்களப்பா. ஆவியார் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் மகள. ஆவியாரோட மகிமை இறங்க ஆரம்பிக்குது மகள. இதோ 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 இந்த 2வது நாள்ல இந்த தீர்மானம் பண்ண போற பிள்ளைங்க மேல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, மகிமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இயேசுவே கூப்பிடு, சத்தப்படு. Rabba shaka daraba radaraba Rabba katira kadaba daraba shaba Rabba katira bakatira badarra. உன் பாத்திரம் நிரம்புவதாக, உன் பாத்திரத்தை நிரப்புகிற ஆவியானவர் இறங்குவாராக. மகிமை 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 மகிமை. இதோ தடைகள் எல்லாம் உடையட்டும், தடைகள் எல்லாம் உடையட்டும். கொஞ்ச நேரம் இடம் கொடுத்து பேசு மகளே. நீயும் ஆண்டவர் மட்டும்தான். உன் கவலை தூக்கி போடு, குப்பையை போடு. கர்த்தர் ராஜா உனக்குள்ள வல்லமையா இறங்குவாராக. எஸ் எஸ் க்ளோரி. கர்த்தருடைய மகிமை, பரிசுத்தருடைய மகிமை, க்ளோரி. கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை. Jesus, Jesus. வெறும் பாத்திரத்தை கர்த்தர் இன்னைக்கு நிரப்புற பாத்திரமா மாற்றப்படும். அவரால் உண்டாக்கப்பட்ட பாத்திரம் நிரப்புற பாத்திரமாய் மாறட்டும். ஆவியில் அப்படி விட்டுக்கொண்ட மகள். கர்த்தருடைய மகிமை இறங்குவதா, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா. எஸ் ஜீசஸ். Hallelujah, hallelujah, hallelujah. Yesappa, Yesappa. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். என் பாத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பி வழியணும். என் பாத்திரத்தில் ஊட்டும் நதியா பாயணும். ஆவியான் எனக்குள்ள மகிமையான காரியங்களை செய்யணும். பேசு, கொஞ்ச நேரம் வாயை திறந்து பேசு. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து அவர் தம் பாத்திரத்தை அந்த பிள்ளைகளை நிரப்புவாராக. வெளிச்சத்தை தேடி இருளில் இருக்கிற ஜனங்கள் வருவார்களாக. அந்தகார கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அந்தகார கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வீட்டுல போராடுற, உனக்குள்ள போராடுற எல்லா சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளே,
முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய உரிமை பாராட்டுகிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற மகளானால், மகனா இருப்பாயானால், ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்க கர்த்தருடைய பிள்ளைய, நீ இந்த பூமியில தோத்து போன வாழ்க்கை வாழ்றது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அல்லேலூயா. தகப்பன் எப்படி ஜெயம் எடுத்தாரோ, தகப்பன் எப்படி ஜெயித்தாரோ, நீயும் அப்படியா ஜெயம் எடுப்பாயாக. சகலவற்றின் மேல ஜெயம் எடுப்பாயாக. அந்த ஜெயத்தை கர்த்தர் சிலுவையில உனக்காக கொடுத்தது மாதிரி இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஜெயம் எல்லாவற்றின் மேல ஆளுகை உண்டாகட்டும். எல்லாவற்றின் மேல ஒரு ஆளுகை உண்டாகட்டும். எல்லாவற்றின் மேல ஒரு ஆளுகை உண்டாகட்டும். எஸ் ஜீசஸ், ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் ராஜன், மகிமையின் தேவன், மகிமையின் கர்த்தர், மகத்துவத்தினால் நிரம்பின ஆண்டவர், வல்லமையினால் நிரம்பின இயேசு உனக்குள்ள அந்த வல்லமையாய் நிரப்பப்படுவதாக, வல்லமை நிரப்பப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இந்த தீர்மான ஜெபத்துல நாங்க எடுக்கிற தீர்மானத்துல எல்லாம் உங்க கரம் என் மேல் இருக்கணும் ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரம் என் மேல இருக்கணும் ஆண்டவரே. உங்களை நம்புறேன், உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க 2026 கடந்து போறதுக்கு முன்னாடி நாங்க எதெல்லாம் விடணுமோ, நாங்க எதெல்லாம் மாத்தணுமோ அது எல்லாத்தையும் மாத்திடுங்கப்பா. உங்களுடைய ஆவியினால் மாத்திடுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை மாற்றிக்கொள்ள, எங்களை மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற பிதாவே, ஆமென். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, கவனமா கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் நீங்க எதிர்பார்த்து கேட்கறீங்க பாருங்க, அதெல்லாம் தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அது கிடைக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும்னா தகுதி உள்ளவர்களா மாறணும். சில பேர் சொல்லுவாங்க 2020 போற புது வருஷத்துல போற ஆண்டவரே, அது எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ இல்ல, நான் எப்படி இருக்கணும்னா அது அதாவது காலங்களும் நாட்களும் என்னைக்கெல்லாம் கர்த்தரை விசேஷமா நினைக்கிறாங்க அந்த நாளெல்லாம் எப்படின்னா நல்ல நாள் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவனுக்கென்று விசேஷிக்கிற நாட்கள் எல்லாம் என்ன நாள்? நல்ல நாள் தான். 2026 மட்டும் சூரியன் இங்கிருந்து வேற பக்கத்துல இருந்தா வரப்போகுது, கிழக்கிற உதிக்கிற சூரியன் மேற்க வரப்போகுது இல்லை? நான் கேட்கறேன், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது நாட்களும் காலங்களும் கர்த்தர் கரத்துல இருக்கு. அவன் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். ஆனா நான் நல்லா புரிஞ்சுக்க, நான் புது வருஷத்துக்கு போறேன்னா எப்படியோ பழைய காலத்துல இருந்த மாதிரியே அதே பாரம்பரியத்தோடு அதே முறைமையோடு அல்ல, அதே ஜென்ம சுவாபத்தோடு அல்ல. நான் ஒரு வித்தியாசமாய் கர்த்தருக்கு காட்டணும். அந்த 2026 கர்த்தரை எடுத்து பயன்படுத்தணும். நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும்? என்னுடைய எல்லா கேரக்டர் வைஸ் என்னுடைய எல்லாமே என்ன பண்ணணும்னா மாத்தணும், மாத்திக்கிட்டே வரணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். யார் ஒருவர் மாறுறாங்களோ, மாற விரும்புறாங்களோ, தேவன் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அந்த மாறுவதற்காக தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களை உடைப்பார். என்ன பண்ணுவாரு? சில மனுஷன் மூலியமாக சில பிரச்சனைகள் போராட்டத்துல எல்லாம் ஊடா நடந்து போகும்போது உங்களை உடைச்சுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். ஏன்னா அவர் குயவன். யாரு? தேவன் குயவன். நம்ம யாரு? களிம. அவருடைய சிருஷ்டி. அப்போ உடைக்கிறதுக்கும் அவர் தான் அதிகாரம் இருக்கு, உருவாக்குறதுக்கும் அவர் தான் அதிகாரம். அதனால தேவையில்லாத மனுஷன் உங்க இருதயத்துல உடைக்கிற மாதிரி உங்க இருதயத்தை பேசுவாங்க. இது நீங்க என்ன சொல்லணும்? தேவன் தான் உடைக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறாரு நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவர் தான் இதை செய்யறார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் ஆண்டவர் தான் செய்யறாரு சொல்றீங்க? அதனால எனக்கு ஏன் இப்படிலாம் நினைக்காதீங்க. உன்னை ஆசீர்வதிப்பதற்காக
உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக தேவனுடைய செயலை நீ அறிய முடியாது. தேவனுடைய திட்டங்களை உங்களால புரிஞ்சிக்க முடியாது. நீங்க யோபுவே கவனிச்சு பாத்தீங்கன்னா, யோபுடைய சரீரத்துல வேதனை. நல்ல கவனமா கேளுங்க. யோபுடைய சொத்து, பணம் எல்லாமே போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே அவன் ஒன்னே ஒன்னு தீர்மானம் பண்ணான், என்னை உண்டாக்கின தேவனை மீறி ஒன்னும் நடக்க போறது இல்ல. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் எடுப்பார், அவரே எல்லாம். எப்படி ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கிறார், அந்த பக்குவத்துக்கு நீ வரணும். அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. எடுத்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கல, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை அப்படி சொல்லல. நல்லா கவனமா கேளுங்க. அவன் பிள்ளைய போய் அவன் என்ன பண்றான், பலி செலுத்துறான். அவனுக்கு பைபிள் சொல்ற, அவன் நேசகுமாரன். யாருக்கு, ஆபிரகாமுக்கு. அப்படி நேசிக்கிற மகன், நேசிக்கிற மகன், நேசகுமாரன், நேச பிள்ளை. அதையே கர்த்தர் கேட்டார் சொல்லி நான் தரமாட்டேன்னு சொல்ல, என்னை உண்டாக்கின தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தம். அந்த பக்குவத்துக்கு அவனை வர வைக்கிறதுக்காக தான் தேவன் இப்படி ஒண்ணு கேட்கிறார். ஆனா கர்த்தர் நிச்சயமாக சொல்ல போனா, அந்த எல்லா சோதனை டெஸ்ட் எல்லாமே அவன் என்ன பண்ணாருன்னா, ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை பார்த்துட்டு கர்த்தர் இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்குறார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல, உன் சந்ததி கடற்கரை மணலை போல இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம மனுஷன் தேவனை எதிர்த்து நிற்க முடியுமா, கேள்வி கேட்க முடியுமா, ஏன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிரச்சனை போராட்டம் வருது, ஒரு பிரச்சனை போராட்டத்துக்குள்ள நம்ம போறோம்னா ஃபர்ஸ்ட் நான் தான் யோசிக்கணும், என்னால நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன ஆண்டவர் பிரியமில்லாத செஞ்சிட்டேன், ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த போராட்டம். ஃபர்ஸ்ட் யார் யோசிக்கணும்னா நம்ம தான் யோசிக்கணுமே தவிர தேவனை நம்ம ஒருவரும் கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க. ஆண்டோட பிள்ளைய, நம்ம தப்பு பண்ணிட்டே இருப்போம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம், நமக்கு சந்தோஷம் எதுவோ அதுதான் நம்ம செய்யறோம். ஆனா தேவன் அதுல பிரியமா இருப்பாருன்னா பிரியமா இல்ல. நீ செய்யற ஒண்ணுமே, நீங்க செய்யற ஒரு காரியமே ஆண்டவருக்கு என்ன இல்லைன்னா பிடிக்கல. ஆனா நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். திடீர்னு ஒரு போராட்டம் வருது, ஆண்டவரே ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பிரச்சனை. நம்ம செய்யற தப்பு நமக்கு தெரியல, தேவனுக்கு பிரியமில்லாத. எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிதான் அப்படி வாழ்ந்துட்டு தேவன் இடத்துல போய் நிக்கிறாங்க கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ல புரிஞ்சுக்கிங்க. ஒண்ணு, நாம் எடுத்த தீர்மானத்துல, எடுத்த முடிவுல எப்படி இருக்கணும்னா சாகிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா உண்மையா இருக்கணும். இப்போ கவனமா கேட்க, ரொம்ப முக்கியமானது சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணம் இடிக்கப்படும், அது ஒருத்தரும் இடிக்க முடியாது என்ற பெருமையில் அவன் இருக்கிறான் எரிகோ. ஆனா இடிக்கப்படும். நீங்க போகும்போது என்ன பண்ணணும், ஒரு பொருளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்குன்னு ஆசைப்பட்டு எடுத்துக்க கூடாது அந்த பட்டணத்தில். ஏன்னா எல்லாமே ஆண்டு என்ன சொன்னாரு, சாபத்தீட்டானது சொன்னார். கரெக்டா இல்லையா, கரெக்டா இல்லையா? சாபன் சொன்னாரா இல்லையா? ஆண்டவரே சாபன் சொன்னாரு. ஆனா வெள்ளியும் இரும்பும் பொண்ணும், வெள்ளி எல்லாம் யாருக்கு, ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையில சேர்க்கணும்னு சொன்னார். இப்போ அதே கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த எரிகோ இடிச்சுட்டு ஆண்டவர் நடத்தி போகும் பொழுது அந்த சாபத்திட்டான பொருள் எல்லாம் என்ன பண்ணிட்டானா, தேவன் சொல்லியும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியும் ஒரு முடிவு எடுத்து தான் கர்த்தர் முன்னாடி பேசிதான் கொண்டு போறாரு. ஆனா இவன் என்ன பண்றான், அந்த முடிவுல அந்த தீர்மானத்தில் நிக்காம அவனுக்கு ஆசைப்படுற பாபிலோன் சால்வை, சில வெள்ளி பாத்திரம், பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். நல்லா கேளுங்க ஆண்டோட பிள்ளைய, அவன் எடுத்து வச்சது உண்மைதான். அவன் எடுத்து வச்சது, நான் சொல்றது புரியுதா, எடுத்து வச்சுக்கிறது உண்மைதான், பொய்யெல்லாம் இல்ல, பொய்யெல்லாம் இல்ல, பொய்யெல்லாம் இல்ல. ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா, தேவனுக்குரிய பொருளையும் எடுத்து வச்சிட்டான். பள்ளம் தோண்டி அவன் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு அந்த பைபிள்ல. நீங்க வேணா எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசுவா புஸ்தகத்துல நம்ம வாசிச்சுட்டு நம்ம அதை ஒரு சில காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம மற்ற ஜெபத்துக்கு நேரம் கடந்து போறோம். யோசுவா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தீங்கன்னா
1ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரத்துல 23 இருந்து வாசிக்கலாமா? அவைகள் எவைகள் மேல போட்டிருக்கும் பாருங்க. கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி பணத்தை சேக்கலையும் 50 நிறைய சேக்கலான ஒரு பொன் பாத்திரத்தையும், ஆண்டவர் என்ன சொன்ன, வெள்ளியும் பொன்னும் என் பண்டக சாலையில சேர்க்கணும்னு சொல்லிதான் எரிகோல இடிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருடைய ஆலயத்துல சேர்க்க வேண்டிய பொருளை இவன் இச்சித்து எடுத்துட்டான். ஒரு தெய்வத்துடைய பொருளை அவன் எடுக்கலாமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை அவன் எடுக்கலாமா? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பொருளை நீ எடுத்துட்டனா உன் குடும்பம் எப்படி இருக்கும்? உன் வீடு எப்படி இருக்கும்? உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? இவன் ஆண்டவர் அந்த அதுல இருந்து ஒரு சால்வை கூட எடுக்க கூடாது சொன்ன தேவன். இவனை பாருங்க என்ன எடுத்து வச்சுட்டானா, 50 நிறைய சேக்கல் வெள்ளியையும் ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து அதை என்ன பண்ணிட்டான், எடுத்து பூமிக்குள்ள பள்ளத்தை போட்டு புதைச்சி அடியில மூடிட்டான். ஆண்டவர் இது இந்த எரிகோ இடியறதுக்கு முன்னாடி சொன்ன வெள்ளியும் பொன்னும் இரும்பு பித்தளை எல்லாம் என்னது, தேவனுடைய பண்டக சாலையில சேர்க்க வேண்டியது, ஆலயத்துக்காக சேர்க்க வேண்டிய பொருள். அந்த நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இதை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போயிடுச்சு, நம்ம பிள்ளைங்க தரித்திரமாகுது, நம்ம வாழ்க்கை தரித்திரமா இருக்குது, நம்ம ஃபேமிலி என்ன ஆகுது? நல்லா யோசிச்சு பாக்குறீங்களா? இப்ப இந்த தரித்திரம், இந்த போராட்டம் இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் முதல்ல மாத்திக்கணும். நான் எடுக்கிற தீர்மானம், நம்ம இது ஒருத்த மண்ண தப்புனால குடும்பமே பாதிக்குது, குடும்பமே பாதிக்குது. அதாவது நல்லா உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களோ நீங்களோ உங்க வீட்டுக்காரோ பண்ற தப்புனால என்ன பாதிக்கும்? சந்ததி பாதிக்கும். நான் பண்ற தப்பு நான் அவன் வந்து என்ன பண்றான், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, அந்த பாளையத்துல யோசுவாவுக்கும் தெரியல, வீட்டுல இருக்கிறவங்களும் யாருக்குமே தெரியல, அவங்க ஃபேமிலி புருஷன் முன்னாடி மட்டும் தான் தெரியுது, வேற யாருக்குமே தெரியல. மறைமுகமா பண்ற தப்பு எல்லாம் யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நம்ம பண்ற தப்பு, நம்ம இருதயத்துல யோசிக்கிற எண்ணம், நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் மறைமுகமா போய் தப்பு பண்ணிட்டு வரேன், நான் அந்தரங்கமா போய் தப்பு பண்றேன், நான் எதுவுமே பண்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீ நினைக்கலாம். ஆனா ஒரு தேவன் கண்டுபிடிப்பாரா பிள்ளைங்க? இது என்ன பாதிப்பு வருதுன்னா உன் பிள்ளைங்க பாதிக்குது, உன் பிள்ளைங்க கிட்ட பாதிக்குது. இது ஆண்டவர் இந்த 2025 முடிச்சு நம்ம 2026 போறோம்ல, இப்ப போகும் பொழுது நேற்று ஒரு 7 காரிய தீர்மானம், இன்னைக்கு ஒரு 7 காரியத்தை தேவன் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இந்த தீர்மானத்துல நீ எங்க பண்றனா, எரிகோவுக்கு முன்னாடி ஒருவேளை நீ 2025 அடைபட்ட வாசலுக்கு முன்னாடி நீ நின்னு கொண்டு இருக்கலாம். நீ இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீ தீர்மானம் பண்ணும் பொழுது உனக்கான வாசலை கர்த்தர் எரிகோவை உடைப்பார், திறப்பார், உனக்கான பாதையை கர்த்தர் காட்டுவார், கானானுக்கு நேரம் அவனை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நான் எடுக்கிற முடிவுல உயிரே போனாலும் எப்படி இருக்கணும்? உறுதியா நிக்கணும். புரியுதா? நிறைய பேர் அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, பாஸ்டர் நான் இதெல்லாம் தீர்மானம் பண்றேன், இதெல்லாம் முடிவு எடுக்கிறேன். ஆனா அந்த முடிவு எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 நாள். இதை குடிக்கிறவங்க கூட பாருங்களேன், இச்சே இதனால என் பிள்ளைங்க வாழ்க்கைலாம் கெடுது, என் வாழ்க்கைலாம் கெடுது, இனி இந்த பக்கமே போக மாட்டேன். 1 மாசம் ஒழுங்கா இருப்பான், 10 நாள் ஒழுங்கா இருப்பான், அதுக்கப்புறம் என்ன தானாவே அவன் போய் என்ன பண்ணிடுறான். ஏன்னா நிக்க முடியல, செத்தாலும் சாவறேன், இந்த பழக்கம் எனக்கு வேணாம், இந்த உறவு எனக்கு வேணாம், இந்த காரியம் எனக்கு வேணாம். எப்படி யார் ஒருத்தர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிக்கிறாங்களோ, நான் இன்னைக்கு சொல்றேன், அவங்களுக்கு இந்த 2026 போகும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை உனக்காக ஏற்படுத்தி வைப்பார். உனக்கான அடைப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கும் மகள. உனக்கான பாதையை கர்த்தர் திறப்பார், உனக்கான நன்மை கர்த்தர் கொடுக்க திறப்பார். நீ தீர்மானம் எடுக்கிறியா? நீ முடிவு எடுக்கிறியா? நீ முடிவெடுக்க ரெடியா இருக்கிறியா? அல்லேலூயா. யாருக்காகவும் முடிவு எடுக்கக்கூடாது. அதையும் சொல்லிட்டேன், நானும் தேவனும் 2 பேருக்கு நடுவுல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உடன்படிக்கையா என்ன ஒரு முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. இப்ப இவன் எடுத்தது தேவனுடைய பொருள்,
பண்டக சாலையில ஆண்டவருடைய ஆலயத்துல வர வேண்டிய பொருளை இவன் எடுத்து என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சதுனால தேவன் அவங்க நடுவுல வாசம் பண்ணாம இவங்க சத்துரு மத்தியில என்ன ஆயிடுச்சுன்னா தோத்துட்டாங்க, வெக்கப்பட்டு வந்துட்டாங்க. அதே அசிங்கமாயி போயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு. 2024 நீ அசிங்கப்படாம எல்லாத்துலயும் கர்த்தரும் கூட இந்த ஜெயத்தை கொடுக்கணும்னா நான் பண்ணுகிற தீர்மானத்துல, நான் எடுக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ற காரியத்துல நான் உறுதியா ஸ்ட்ராங்கா நிக்கணும். அல்லேலூயா. மனுஷனை பார்த்து அல்ல, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற ஒரு முடிவு. உன்னால உன் பிள்ளைங்க பாதிக்க கூடாது, உன்னால உன் சந்ததி பாதிக்க கூடாது, உன்னால உங்க குடும்பம் பாதிக்க கூடாது, உன்னால பின்வர தலைமுறை பாதிக்க கூடாது. உன் தலைமுறை பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு பிரியமில்லாத எடுத்த காரியம்தான், அந்த முடிவு தான் உங்க பரம்பரை, உங்க கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைங்களுக்குள்ள, அவங்க பிள்ளைங்களுக்குள்ள எல்லாம் போராட்டம். இது என்ன முடிவு தெரியுமா? நான் தேவனுக்கு பிரியமில்லாத எடுத்த முடிவு. அந்த காரியமே இத்தனை பாதிப்பு வருது, இத்தனை பாதிப்பு வருது. இதுதான் உண்மை. இந்த பாதிப்பெல்லாம் வர்றது காரணம் யாருன்னா நம்ம தான். கடவுள் யாரையும் தண்டிக்கணும்னு நினைக்கல, தண்டனையை வாங்கிக்கிறதே நம்ம தான். நம்ம தப்பு பண்றதை நம்ம தான் என்ன பண்றோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்க ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த நாள் நேத்து அழகா ஆண்டவர் பயங்கர அபிஷேக் பிரசன்ஸ், நேத்து பயங்கரமா கர்த்தர் பேசுறார். அந்த 7 காரியம் எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த 7 காரியத்துல இந்த எடுத்த அந்த தீர்மானம், நான் தான் சொன்னேன், உங்க வீட்டுல உங்க ஜபாரையில ஒரு A4 ஷீட் எடுத்து அந்த 7 காரியமும், இன்னைக்கு ஒரு 7 காரியமும், நாளை தினத்துல கடைசி நாளுக்கு இருக்க காரியத்தை நம்ம பார்த்து நீங்க அப்படியே A4 ஷீட்ல எழுதி அப்படியே செவுத்துல ஒட்டிடுங்க. டெய்லி எழுந்து அந்த காரியத்துக்கு முன்னாடி நின்று, நான் இதெல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி நான் உறுதியா வாக்கு கொடுத்துட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எப்படியாவது வாழுவேன், நான் அப்படின்னு கர்த்தருக்கு வாக்கு கொடுத்ததுல நான் எப்படி வாழணும், உண்மையா இருப்பேன்னு சொல்லி அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு தான் நீங்க வெளியே போனோம், எல்லா வேலையும் செய்யணும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இது நீங்க கேட்கறது மறந்துடும். பல கவலைகள், டென்ஷன், வேலை எல்லாம் மறந்துடும். ஆனா எழுதிட்டு டெய்லியும் பார்க்கும் போது அது என்ன ரொட்டேஷனா பண்ணும் போது ஒரு நாளும் உங்களுக்கு விட்டு மறக்கவே மறக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி பிடிக்குது, நல்லா கேளுங்க. அவன் வந்து ஊழியத்துக்குன்னு வந்தவன், ஒரு ஊழியக்கார கூட இருந்தவன். இப்ப ஒரு குஷ்டரோகத்தோட ஒரு மனுஷன் வரான். அந்த குஷ்டரோகத்தோட அவன் எங்கெங்கயோ, குஷ்டரோகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன இல்லைன்னா மருந்தே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் குஷ்டரோக வியாதிக்கு என்ன இல்ல, அவங்களாம் ஊருக்கு ஒதுக்கே அப்படி தள்ளப்பட்டவங்க. இப்ப இந்த குஷ்டரோகத்தில் இருக்கிற மனுஷன் இந்த பாஸ்டர் கிட்ட போனா நல்லா ஆயிடும், இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சா நல்லா ஆயிடும் சொல்லி இவர் என்ன பண்றாரு, வெள்ளியும் பொண்ணும் முத்துக்களும் ஒரு பொட்டி பொட்டியா எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வரும்போது இந்த ஊழியக்காரர் இங்க உள்ள இருந்து அந்த ரோட்டுக்கு முனையிலே சொல்லி அனுப்புறாரு. தான் வேலைக்காரர்கிட்ட கூட சீச கிட்ட சொல்றாரு, அவனை போய் இந்த காரியத்துக்கு தான் வரான்னு எனக்கு தெரியும், அவனை போய் யோர்தான்ல முழுகி 7 தடவை எலும்பு சொல்ல நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் யாருன்னா ஒரு பெரிய மினிஸ்டர், பட தளபதி, சீப், அதாவது முக்கியமான ஒரு தளபதி. சரி, இப்படி சொல்லிட்டார்ல, நல்லா கேளுங்க, இப்படி சொல்லிட்டார்ல, இவனுக்கு வந்து அவர் வந்து ஜெபிப்பாரு, தொடுவாரு அப்படின்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கோவத்தோட போகும்போது அந்த கூட படத்தளபதி கூட ஒரு பொண்ணு சொல்லுது, நீ போய் 7 வாட்டி முழுகிதான் பாருங்களேன். அவன் முழுகிறான், குஷ்டரோகம் நல்லாயிடுச்சு. இது முக்கியமானது, குஷ்டரோகமே நல்லாயிடுச்சு. இப்ப கூட இருக்கிறான் பாருங்க, பாஸ்டர் கூடவே ஒருத்தர் இருக்கார் பாரு, அவர் வந்து நல்லாயிட்டு இவருக்கு நன்றி சொல்ல பாஸ்டரை பார்க்க அவர் வரும் பொழுது நல்ல ட்ரெஸ், அங்கேயும் ட்ரெஸ் தான், நல்ல ட்ரெஸ், முத்துக்கள், பவளம் எல்லாமே எடுத்துட்டு வரும்போது இவருக்கு கூட இருக்கிறதுக்கு ஆசை, பாஸ்டருக்கு ஆசையே இல்லை. கூட இருக்கிறதுக்கு பணத்து மேல, பொருள் மேல ஆசை. ஆனா பாஸ்டர் சொன்னாரு, நீ வாங்கவே கூடாது. தேவ மனுஷன் சொன்னாரு, இவன் போய் வாங்கினதுனால, இவன் போய் என்ன வாங்கினதுனால இவனை விட்டு போனா அந்த வியாதி இவனை பிடிச்சிச்சு. ஒரு வியாதி கூட எப்படி வருது பாத்தீங்களா? வியாதி கூட எப்படி வருது? தேவன் வேணா சொன்னத அதை ஆசைப்பட்டு வாங்கும் போது கூட என்னது, நான் சொல்றது அதுதான் சொல்றேன், ஜாக்கிரதை, 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 ஜாக்கிரதை. ஏன்னா இந்த உலகத்துல நான் உண்மையை சொல்ல, செத்து போனவங்களுக்கு எல்லாம் படைச்சதை நீ தின்ட்டு சாப்பிட்டேன்னா அந்த அம்மா எந்த வியாதியில செத்துதோ அந்த பிரச்சனை உனக்கு கண்டிப்பா வரும்.
ஜாக்கிரதை. புரியுதா? நான் சொல்றது விளங்குதா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை படைச்சது அவங்க முன்னாடி போட்ட தூபம் காட்டி அவங்களுக்கு செஞ்சு அவங்க எதில் செத்தாங்களோ அதை போய் பாசமாக கொடுக்குறாங்க. நீ வாங்கி சாப்பிட்டு உனக்கு அதை பிடிக்க எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? அதுதான் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதுவும் விற்கிறதுக்கு சமந்தான். அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க. தேவன் வேண்டான்னு சொல்லி வெறுத்தத நான் என்ன பண்ணக்கூடாது? வேணாம் நீயே சொல்லணும். அது பொண்ணா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், முத்துக்களா இருக்கலாம், பட்டு புடவையா கூட இருக்கலாம். சில பேர் தெரியும், அந்த லேடிஸ் எல்லாம் புடவை காட்டினாலே என்ன ஆயிடுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அதை வச்சே அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணமோ பண்ணிடும். சில நகையை காட்டினா கூட செத்து போனவங்க போட்ட மூக்குத்தி எடுத்து என் மூக்குல தான் போடணும். ஆமா, அது எங்க பாட்டி ஞானம். ஆமா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளை எதுவுமே நான் சொல்றேன், தூக்கி போடு. உனக்கு அங்க தங்கத்திலேயே ரோடு இருக்குது. பரலோகத்துல என்ன ரோடு போட்டுக்காரு? பைபிள் சொல்லு, தங்க வீதியில. ஆமே, அங்க ஒரு ரதாம்பரத்தை உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸா கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீ தீர்மானம் எடுக்கணும். வியாதி கூட உன்னை விட்டு போன முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏசப்பா உன்னை இந்த புது வருஷத்துல ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த 3 நாள் ஜெபத்தை நான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 2வது நாள் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு பல தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். எத்தனை பேர் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஏசப்பா கிட்ட புது வருஷம் எத்தனை பேர் உங்களுக்கு நன்மையினால் கத்த அப்படியே ஒரு அடைப்பட்ட வாசலெல்லாம் கத்த திறக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னாலதான் என் குடும்பம் பாதிக்குதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்குறீங்க? நான் பண்ண கடவுள்லாம் பார்த்து தண்டிக்கல, நான் பண்ண காரியம் தான் என் சந்ததியே அடிக்குது, என் தலைமுறையே அடிக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கை பாலா போகுது. இனி நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒருத்தன் மனம் திரும்பிட்டானா, ஏசப்பாக்கு முன்னாடி மனம் மாறுதல் அடைகிற, மனம் திரும்புற சொல்லிட்டானா, நான் இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைய, இந்த நிமிஷத்துல இருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை, உன் சந்ததி கர்த்தருக்கு பிரியமான சந்ததியா மாற ஆரம்பிக்கும். ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. இதோ உனக்கு எதெல்லாம் போராட்டமா இருந்ததோ அந்த வியாதியை கூட கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து போடுவா. அந்த வியாதியின் வல்லமை கூட உன் எலும்புல கூட அது இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும். நீ அவருக்கு ஒப்பு கொடுத்தபடியா, அவருக்கு நீ அர்ப்பணிச்சபடியா, அவருக்கு உன்னை கொடுத்தபடியா, இதோ நீ எடுத்த முடிவை கர்த்தர் பார்க்கிறபடியா, நீ எடுத்த தீர்மானத்தை தேவன் அங்கீகரிக்கபடியா, அவர் அங்கீகரிக்கணும். ஸ்ட்ராங்கா நிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நிக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி வாழ ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க ஆண்டவருடைய பிள்ளைய. ஒரு மனுஷனுடைய ஃபேமிலி, இவனுடைய ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவனுடைய ஃபேமிலி கடைசியில செத்தே போயிட்டான். புள்ள குட்டி எல்லாம் பொண்டாட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சே கொண்டு போட்டாங்க. கல்ல தூக்கி அடிச்சே கொண்டு போயிடுச்சு, முடிஞ்சிச்சு கதை. இதுக்கு மேல என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு கடைசி ஸ்டேஜில் கூட வந்திருக்கலாம். ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். அவர் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானம் ஜெபம், ஆசீர்வாத ஜெபம்னா ஒரு கூட்டம் வரும், விடுதலை ஜெபம்னா ஒரு கூட்டம் வரும். ஆனா உங்களை மாறுங்க தீர்மானம் பண்ணுங்கன்னா கூட்டமே வராது. அவர் போனா ஸ்ட்ரிக்டா பேசுவார், மாற சொல்லுவார். அதை கேட்டு நான் மாறலன்னா சாபமாயிடும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுது? அதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் கூட்டுக்கிறாரு, கூட்டத்தை வச்சுக்கிறோம். உங்களை வியாதியிலிருந்து விடுதலையாக்கிற கூட்டம் வச்சிருக்கோம். கட்டு உடைக்கிற கூட்டம்னா எங்க இருந்தெல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, பேக்கேஜா வந்துடும். நீங்க அமாவாசைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடமே நமக்கு என்ன பண்ணாது. ஆமா, ஆனா இந்த ஜெபம் சொல்லி பாருங்களேன், இவர் நம்மளை மாற சொல்லுவாரு. இவருக்கு இதை விட சொல்லுவாரு, அதை விட சொல்லுவாரு, இதெல்லாம் மாத்திக்க சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம மாத்தலன்னா சாபமாயிடுமே. எதுக்குடா கேட்கணும்? கேட்காமலே இருந்துடலாம். அல்லேலூயா. நீ கேட்காம இருந்தாலும் கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்காக தானே இந்த ஜெபத்தை நான் வச்சேன், ஏற்படுத்தினேன். புது வருஷம் நல்லதா இருக்கணும் நீ நினைச்சல, அதுக்கு தானே உன்னை வர வைக்கணும்னு நினைச்சேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புதிய ஆண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும்? என் வாழ்க்கை, என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
கர்த்தர் நிச்சயமா ஏசப்பா நிச்சயமா உனக்கு செய்வார் மகனே. நிச்சயமா ஏசப்பா செய்வார் மகனே. நீ ஒன்றத்துக்கும் கலங்க வேண்டாம், நீ ஒன்றத்துக்கும் பயப்படவும் வேண்டாம். உன் தேவன் உன் பக்கத்துல தான் இருக்கிறார், அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். உன் வாழ்க்கை மாற்றப்பட, உன் ஜீவியம் மாற்றப்பட, உன் அப்படியே அலங்காரமான பாத்திரமா, அவர் கருத்துல ராஜ முடியுமா, அவர் பயன்படுத்துற பாத்திரமா உன்னை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இதோ அந்த தீர்மானத்துல நிக்க ரெடியா இருப்பியா? தீர்மானத்துல நிக்க ரெடியா இருக்கிறியா? இதோ கர்த்தருடைய வல்லமை மேல இறங்கும், கர்த்தருடைய மகிமை மேல இறங்கும். இதோ நிக்கிற பிள்ளைங்க மேல ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும். நிக்கிற பிள்ளைங்க மேல கர்த்தருடைய அக்கினி அப்படியே இறங்கட்டும். ஏதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும். அந்த வியாதி கட்டுகள் அறுக்கப்படட்டும். எந்த சாபம், எந்த மரிச்ச ஆவி மூலமா வந்ததோ அந்த வியாதி கர்த்தர் குணமாக்குவார். நீ தீர்மானம் பண்ணும்போது கூட வியாதி நல்லா ஆகும். ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொல்றேன், நீ தீர்மானம் எடுக்கும் போது கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்க போறார். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போறீங்களோ? கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால நில்லும், இல்ல எழுந்து நிற்பியோ? நீ கர்த்தருக்கு முன்னாடி நில்லு மகளே, கர்த்தருக்கு முன்னாடி நில்லு மகனே. தேவன் உன்னை நிரப்ப போகிறார். ஒரே ஒரு விஷயம், நீ உன்னை அப்படியே அர்ப்பணிச்சிரு, உன்னை அப்படியே ஒப்பு கொடுத்துடு. இது ரொம்ப முக்கியமான காரியம் பிள்ளையே. இந்த ஜெபத்துக்கு அதிகமான பேர் வரவும் முடியாது. பிசாசு அவங்கள விடாது. ஏன் விடாதுன்னா, இவங்க தீர்மானம் எடுத்து மாறிட்டாங்கன்னா ஆசீர்வாதமா மாறிடுவாங்க. எப்படி மாறிடுவாங்களா? குடும்பம் எப்படி மாறிடுமா? பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி மாறிடும்? அது மாறக்கூடாதுன்னு தான் வரவிட மாட்டான். ஆனா அதையும் மீறி நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, உன்னை மனுஷன் கொண்டு வரல, உன்னை ஏசப்பா தான் கையை பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். ஏசப்பா தான் உன்னை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறான். எனக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என் காலம் முடியுது, ஆனா என் பிள்ளைங்க காலம் ஆரம்பிக்க போகுது. என் பிள்ளைங்க காலம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப 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 ஆசீர்வாதமா இருக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்ப போறீங்க? கர்த்தருடைய வல்லமை மேல இறங்க போகுது, கர்த்தருடைய மகிமை மேல இறங்க போகுது. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல அப்படியே கையை தட்டி கர்த்தருடைய மகிமைக்காக இதோ நாங்கள் எடுக்கிற தீர்மானத்துல எங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் அசைவாடுவாராக. எல்லா கண்ண மூடி கரங்களை தட்டி, அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. மகிமை, கர்த்தருடைய மகிமை, நேசருடைய வல்லமை. நீ ஆவியானவருக்கு என்ன கொண்டு மகளே? ஆண்டவரே நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அந்த வியாதிய, அந்த பிசாசை நான் துரத்துறேன். உனக்கு ஒரு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். நீ தீர்மானம் எடுக்கும், நீ ஒப்பு கொடு. என் ஆவியானவர் உனக்கோட கூட மகிமையாய் வாசம் பண்ணுவான். உன்னை மறுபடி தூக்கி நிறுத்துவான். நீ இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறான். ஹல்லேலூயா. ஒரு எல்லா கையை தட்டிப்பார். எல்லா கையை தட்டி நெருப்பாய் இறங்கிடுவார், என் தகப்பன் நெருப்பாய் இறங்கிடுவார். விசேஷமான ஜெபம். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போற ஜெபம். குடும்பம் மாறப்போது, பிள்ளை மாறப்போது. சேவித்தாற்று நீ பற்றி போனால் கற்றாத ஜீவனி எனக்கு உண்டு. சேவித்தாற்று நீ பற்றி போனால் கற்றாத ஜீவனி அத்திட்டு பாராமல் நடந்தேன். அத்திட்டு பாராமல் நடந்தேன். அழைத்தவர் கரம் நடக்கும், அழைத்தவர் கரம் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜாலையே.
அக்கினி இறங்குவதாக, அந்த வல்லமை குற்றப்படுவதாக. இயேசு மகனை பயப்பட நீ இழந்தது அந்த சந்தோஷத்தை நான் மறுபடியும் உனக்கு தரப்போறேன். நீ நில்லு, கர்த்தருக்காக நில்லு. ஆமென். பின்மாரின் அபிஷேகத்துக்காக அந்த மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இந்த சத்தம் உனக்கு வருது. பின்மாரின் வல்லமைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அபிஷேகம் மகனே, நீயே புது வருஷத்துல கர்த்தர் பயன்படுத்த போறா. நீதான் ஆசீர்வதிக்கப்பட போகிறான். அபிஷேகத்துக்காக கேட்கிற என் பிள்ளைகள் மேல நிரப்பப்படுவதா, Holy Ghost, கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் உண்மையிலே நான் கேட்கிற முத்தப்பட்ட ஆவியானவர் அசைவாடும் இப்ப கூட கெட்டில்ல, இப்ப கூட ஒன்று இல்லை. அந்த கேட்கிறாங்க, நீ தீர்மானப்படு. உன் சந்ததியை நான் பார்க்கிறேன். உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுப்பேன். அந்த சந்ததி என் சந்ததி எனப்படும். நீ எனக்கு முன்பாக ஒப்புக்கொண்ட மகன், ஒப்புக்கொண்ட மகன் அப்படி வல்லமை இறங்குது. கர்த்தர் உண்மையில தம் கரத்தை வச்சு கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணு. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கட்டுவான். கர்த்தர் தம்முடைய வல்லமையை உண்மையில ஊட்டப்பட்டு உன்னை வல்லமையா பயன்படுத்துவான். கர்த்தருடைய ராஜரீகம் உன்னைக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, உன் சபைக்குள்ள என்றென்றுமா நிலைத்திருக்கும். ஒருவர் அவர் ராஜ்யத்தை எடுக்க முடியாது. தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை நிலைநிறுத்தினது, உனக்கான ஒரு இடத்தை நிலைநிறுத்துவேன், உனக்கான ஒரு வழியை காட்டுவேன். ஆண்டவர் தான் பேசுறார். இயேசு கிறிஸ்துவனை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மகனே, உன் முகக்கட்டுகள் உடையது. கடந்த ஆண்டுகள் தோத்த காரியத்துல, நீ வெட்கப்பட்ட காரியத்துல அந்த கட்டை நான் உடைக்கிறேன். இந்த தோத்ததை நான் ஜெயமா மாத்துறேன். இந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மகளே, உன் பிள்ளைய குறிச்சு கலங்குறிய, உன் பிள்ளைய குறிச்சு கலங்குறிய. உன் பிள்ளை ஏன் கருத்தில் அல்லவா இருக்கிறது. உன் பிள்ளை ஏன் கருத்தில் அல்லவா இருக்கிறது. நான் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தீமை அவனை விட்டு நான் விளக்கிறேன். உன் பிள்ளைக்குள்ள ஒரு தீங்கு இருக்காது. பேசுறாரு, ராஜா பேசுறாரு, மகிமையா பேசுறாரு. நீ ஏற்றுக்கொள், நீ விசுவாசி. உனக்கான ஜெயத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பா. உனக்கான நன்மை கர்த்தர் கையில கொடுப்பா. அந்த சாப வியாதி, சாப வல்லமை இனி உன்னிடத்தில் இருக்க முடியாது. உன் சந்ததிக்குள்ள இருக்க முடியாது. அந்த மரிச்ச ஆவியின் வியாதிகள் உன்னோட கூட போராட முடியாது. உன் தலைமுறைக்குள்ள வர முடியாது. நான் என் மகிமையின் வல்லமை நான் உன்னை முத்திரை போட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் பேசுறார்.
ஹalleluya. எல்லாரும் கரத்தை உயர்த்துங்க. சேனைகளின் கர்த்தர் அவர் உண்மையில் பிரியமா இருக்கிறவர், அவர் உண்மையில் நன்மையானவைகளை செய்கிறவர். கர்த்தர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ராஜரிக பரிசு, கர்த்தருடைய ஆளுகை பெரியது. சேனைகளின் கர்த்தர் பெரியவரே, இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பெரியவர், இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் முகமுகமா தெளிவா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கார். கர்த்தர் முகமுகமா தெளிவா உங்ககிட்ட வாசம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போக, வெட்கப்படுத்தப்பட அவர் விடவே மாட்டார். விடுகிற தேவன் அல்ல, விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவரும் அல்ல. நீ அவருக்கு வேணும், நீ அவருடையவள் தான். உன் சத்துருக்கள், உன்னை வெட்கப்படுத்தின மனுஷர்கள் பார்க்கும்படியான ஒரு பெரிய நன்மைய, ஒரு பெரிய ஈவ தேவன் உனக்கு தரப்போறார். தேவன் உனக்கு தரப்போறார். நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய். உனக்கு அது அதிசயமாகும், அது உன் வாழ்க்கையில் ஆச்சரியமாகவும் இருக்கும். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை ஊதி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஏன்னா மெசேஜ் நம்ம இப்ப நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. இன்னும் 7 காரியத்தை எடுத்து வேத நீங்க எல்லாம் நோட் புக்கு பேனா வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுக்கும்படியா உங்களை அன்பா கேட்கிறேன். இல்ல எடுக்கல அப்படின்னா ஒருத்தர்கிட்ட எழுதி கூட வாங்கி வச்சுக்கோங்க. நேற்றைய தினத்துல பார்த்தேன் 7 காரியத்தை எழுதிக்கிங்க. நேற்றைய தினத்தை காலை காரியத்தை நான் சொல்லுகிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய விஷயத்தை சொல்றேன். 1ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 3 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. தானியேல் தன் இருதயத்துல என்ன பண்ணினா? தீர்மானம் பண்ணினா. என்ன தீர்மானம் பண்ணினா? என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாப்பாடோ, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமோ என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானியேல் என்ன பண்ணா? தீர்மானம் பண்ணதுனால தானியேலை கர்த்தர் என்ன பண்ணாரு? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி பிரதானியா திரும்ப கர்த்தர் வச்சார். சரி, அது என்னென்ன நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம்? ஜபம். ஒரு நாளைக்கு என்னது? 30 நிமிஷமாவது நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிச்சு ஜெபிக்கணும். 2வது 30 நிமிஷத்துல ஒரு 10 அதிகாரம். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்? அது 4 மாசம் இல்ல 5 மாசத்துல நம்ம பைபிளை முடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நேத்து. ஜபம். 2வது வேத வாசிப்பு. 3வது சுவிசேஷத்தை எப்படியாவது பிரசங்கிக்கணும். 4வது ஜென்ம சுவாபத்தை என்ன பண்ணணும்? மாத்தணும். 5வது எல்லா பிரேயர்லயும் எப்படி என்ன பண்ணணும்? எல்லா பிரேயர்லயும் நான் முக்கியத்துவமா கலந்து கொள்ளணும். அதாவது ஏதாவது ஒரு ஊழியத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன பண்ணணும்? மனப்பூர்வமா செய்யணும். அல்லேலூயா, ஆமென். இத்தனை காரியத்தை நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். 7வது நல்லா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது சுவிசேஷம், ஜென்ம சுவாபம். எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு ஊழியம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பா என்ன பண்ணும்? செய்யணும். அடுத்தது கடைசி தேவனுடைய ராஜ்யத்தை நான் ஒரு பங்காளியா தேடுறவனா நான் இருக்கணும். இது முதல்ல 7. இப்ப அடுத்த 7 நம்ம வாசிக்க போறோம். சங்கீத புஸ்தகத்துல முதல்ல வாசிச்சிடலாம். சங்கீதம் 17 3, 4, 5 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அது விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்னும் காணாதிருக்கிறீர். நல்லா கேளுங்க. என் வாய் மீறாதபடிக்கு நானு ஒரு தீர்மானம் பண்றேன். சரி, போதும். இப்ப தாவீது ஒரு தீர்மானம் பண்றார். அவருடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னன்னா, அவர் என் வாய் மீறாதபடிக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன்.
ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ளயும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க எடுக்கிற அந்த முடிவு, அவங்க எடுக்கிற அந்த தீர்மானம் தான். கவனமா புரியுதா? எந்த ஒரு பிள்ளை கர்த்தருக்காக வாழணும்னு முடிவு எடுக்குதோ, எந்த ஒரு பிள்ளை கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணி அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா நிக்குதோ, கண்டிப்பா நான் சொல்ல முடியும் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ எட்டாவது பாயிண்ட், நான் என்னுடைய ட்ரெஸ் உடையில எப்படி இருக்கணும்னா கவனமா இருக்கணும், தீர்மானம் பண்ணணும். என் ட்ரெஸ்ஸிங்ல என்ன பண்ணணும்? ஆமா, எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் பக்கம் 287 2ஆம் அதிகாரத்துல 9-13 வரைக்கும் பார்க்கலாம். சீக்கிரமா எடுங்க. பக்கம் 287 எடுத்தவங்க வாசிக்கலாம். 87ல 2ல 9 நானே வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற டிரெஸ்ஸினாலாவது தங்களை அலங்கரிக்காமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் அடக்கம் உடையவளாய் இருந்து. சரி, ஓகே. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ட்ரெஸ்ஸிங்ஸ் அது எப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புறான்னா, அவ தகுதியான ஒரு வஸ்திரம். ஒரு அம்மாவா ஆயிட்டோம்னா அம்மாக்குன்னு ஒரு தகுதி ஒண்ணு இருக்கு. அந்த அம்மாக்காரங்க என்ன ட்ரெஸ் போடணுமோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தகுதியான ஒரு வஸ்திரம். வயசான கிழவி பிராக்கம் கவுனம் அப்படியே பனினம் போட்டு சுத்தினா 4 பேர் பார்த்தா என்ன கேட்பாங்க? நான் கேட்கறேன், என்ன கேட்பாங்க? சுடிதாரை போட்டு சுத்தினா ஒரு பேரம் பேத்தி எடுத்துட்ட, இன்னும் கூட உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறாம என்ன நினைப்பாங்க? உனக்கு தகுதி இருக்குமா? இல்ல நான் கேட்கிற தகுதி இருக்குமா? நமக்குன்னு ஒரு தகுதி ஒண்ணு இருக்கு. பெண்களுக்குன்னு ஒரு தகுதியான ஆடை, தகுதியான ட்ரெஸ்ஸிங்ஸ் ஒண்ணு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டுக்கணும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னை பார்த்து 4 பேர் இச்சிக்கிறாங்கன்னா, உன்னை பார்த்து 4 பேர் கேவலமா பின்னாடி பேசுறத உன் காதல கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா அது உன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுமா? ட்ரெஸ்ஸிங்ல கூட ஆசீர்வாதம் இருக்கு. ட்ரெஸ்ஸிங்ல கூட என்ன இருக்குது? கண்டிப்பா நான் சொல்ல முடியும். அது ஆண்களும் தான். ஆண்களும் கூட என்ன பண்ணக்கூடாது? இப்ப இருக்கிறப்பா எல்லாம் கல்யாணம் ஆனப்பாவும் கூட என்ன பண்ணாங்க? டவுசரும் பனியனுமா சுத்துறானுங்க. எதுக்கு சுத்துறான் டவுசர் போட்டுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த டவுசர் போட்டு சுத்துறதுலாம் வேசித்தன ஆவி, விபச்சாரத்துக்கு அலையிற ஆவின்னு நான் கண்டிப்பா தெரியும். ஆமா, அது எனக்கு பிடிக்காது. நான் அதை எப்படியோ ஸ்கேன் பண்ணி அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். இவனுக்குள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? ஏதாவது வேசித்தன விபச்சாரம் பண்ற ஆவிதான் இருக்கும். ஆனா அரைகுறை ட்ரெஸ் எல்லாம் அதுதான் போட்டு சுத்தம். ஆமா, நல்லவங்க எப்படி சுத்துவாங்க? கண்ணியமான ட்ரெஸ். இப்ப நல்லா உன்னை புரிஞ்சுக்கிங்க, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னை ஆண்டவரை ஆராதிக்கிற. 4 பேர் பார்த்து ஹான் துப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் புது வருஷத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ண? நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ மாத்திக்கணும். தீர்மானம் பண்ண, ஆண்டவரே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒருத்தங்க என் ட்ரெஸ்ஸை பார்த்து இடறாங்கன்னா அதை நான் என்ன பண்ண மாட்டேன்? போட மாட்டேன். ஒரு முடிவு எடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு இந்து கோயில்ல கூட போய் பாத்தீங்கன்னா அந்த டைட்ஸ் பேண்ட் போட்டு லெகின்ஸ்ல போனா உள்ள சேர்க்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த அதுல போய் என்ன பண்ண மாட்டாங்க? உள்ள அவங்களுக்குன்னு ஒரு கண்ணிய பாரம்பரியம் இருக்கான். அதாவது நல்லா கேளுங்க, ஒரு கோயிலுக்கு போறவங்க கூட போட்டுட்டு போறவங்க கூட என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு உள்ள போகணும். ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படியாப்பட்ட ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கிறோம்? எப்படியாப்பட்ட ட்ரெஸ்ஸை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறோம்? ஒரு பெற்றோரா இருக்கிற நம்ம சின்னதுல இருந்து தன் பிள்ளை என்ன பண்ணணும்? உன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்க்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
நமக்கு கண்ணுக்கே தெரியும் இது தப்பு, இந்த ட்ரெஸ்ஸிங் என்னது தப்புன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சும் நீ விட்டு வைக்கிறனா கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளை எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இப்படி ட்ரெஸ் போறதுனால உனக்கு ஆசீர்வாதம் வருமா? இதனால வேசித்தன ஆவிதான் உன் பின்னாடியே வீட்டுக்குள்ள புழைஞ்சிரும். கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிதான் உன் வீட்டுக்குள்ள பூந்துரும். அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடும் உன் வீட்டுல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தர் பேசுறா நம்ம கிட்ட. நம்ம புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கணும், மாத்தணும். கண்ணியம் உள்ளவர்களா நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உபாகம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 251, பக்கம் 251. புருஷனுடைய ட்ரெஸ் பிள்ளைங்க என்ன, ஸ்திரீகள் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, தரிக்கல் ஆகாது. பொம்பளைங்க போடுற உடைய ஆம்பளைங்க புருஷங்க என்ன பண்ணக்கூடாது, தரிக்கல் ஆகாது. அப்படி போடுற ட்ரெஸ் போடுற எல்லாரும் யாருன்னா உன் தேவனாகி கர்த்தருக்கு எப்படியாப்பட்டவங்க? நான் சொல்ற போதும் 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 இல்லைங்க. அப்படி செய்யறவங்க எப்படியாப்பட்டவங்களா? ஒரு கண்ணி, அதாவது அவங்க ஆம்பளைங்க போற பேண்ட பொம்பளைங்க போட்டுக்கிறது, பொம்பளைங்க போற பேண்ட ஆம்பளைங்க போட்டுக்கிறது, அவங்க போடுற பனியனை இவங்க போட்டுக்கிறது, இவங்க போடுற பனியனை அவங்க போட்டுக்கிறது. எல்லாம் எப்படி போயிடுச்சு காலம் பாருங்க. இது எல்லாமே கர்த்தர் பார்வையில் எப்படி இருக்கு? இப்படி எல்லாம் போட்டுட்டு சுத்தும் பொழுது தேவன் எப்படிங்க உன்னை ஆசீர்வதிப்பாரு? நான் கேட்கிறேன். தேவன் பார்க்கவே மாட்டாரு. அப்ப எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? தேவன் வெறுக்கிறார்னா அதை நீ செய்யறனா அப்ப எப்படி உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் தானா வருமா? வருமா? பெண்களுக்கான உடைய பெண்கள் தான் போடணும். ஆண்களுக்கு ஏற்படுத்தின உடைய இது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா பிரியமா இருக்கும். எப்படி இருக்கும்? அப்ப நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க கர்த்தருடைய பிள்ளைய, இந்த வசனத்தை சொல்லி உங்க பிள்ளைங்கிட்ட வளர்க்கணும். இந்த வசனத்தை சொல்லி கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் என்ன பண்ணணும், நல்ல அம்மாமாரெல்லாம் இருக்கிறீங்க. நான் இல்லாதவங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாத்திக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 7:9 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 7:9. இங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதியும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்து, நல்லா கேளுங்க, இது பரலோகத்துல நடக்கிற விஷயத்தை யோவான் சொல்றார். ஒருத்தரும் அந்த பரலோகத்துல என்ன கூடாததுமான திரளான நம்ம எல்லாம் தான் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? இங்க வெள்ளை போட முடியலன்னா அங்க போய் எப்படி நீ பரலோகத்தை போய் வெள்ளை போட போவியான டவுட். தங்கள் கையில குருத்தோலை பிடிச்சு சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குண்டையானுக்கு முன்னாடி போதும் போதும் என்ன ட்ரெஸ் போட்டு அங்க நிக்கிறாங்க. புது வருஷத்துல இருந்து நம்ம சபையில ஓய்வு நாள்ல எல்லாரும் எப்படி இருக்கணும், வெளவெளேன்னு இருக்கணும். ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும். சபையோட தீர்மானம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் போடுறீங்க, போட போறீங்க? கொஞ்சம் துவைக்கிற அம்மாமாருக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், எனக்கு தெரியும். மனைவி புலம்புறதெல்லாம். ஏன்னா எப்படியாவது ஒரு கரை என்ன பண்றோம், எப்படியாவது சின்ன கரையாவது பற்றோம். நம்மளும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து இருந்தாலும், ஏன்னா ஒரு நாள் தான் என்னது கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாள். எப்படி பரலோகம் மாதிரி நம்ம சபை இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி நம்ம ஒரு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. ஆமென். இது எதுக்குன்னா தேவன் பிரியமா இருக்கும். யாருக்கு பிரியமா இருக்கும்? வீட்டுக்காருக்கு பிரியமா இருக்குமா? ஊர்காலுக்கு பிரியமா இருக்குமா? என்னடி புருஷனா இருக்கும் போது இப்பவே வா இருக்காதுதான். சில பேர் எல்லாம் குடும்பமா ஃபேமிலியா புருஷன் முன்னாடி வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் போறது நல்லது. தெரியாம வரும்போது அது அவங்க விருப்பம். ஏன்னா ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பரலோகத்துல திரளான கூட்டத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா வெள்ளை அங்கியை தரித்து கொண்டவர்கள்.
அப்ப நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? வெள்ளை. இப்ப எத்தனை பேர் ட்ரெஸ்ல தீர்மானம் பண்ண போறீங்க? நீ சுடிதார் போட்டாலும் பரவாயில்ல, நீ புடவை கட்டினாலும் பரவாயில்ல, பாஸ்டர் இந்த வெள்ளை புடவை போட்டு இழுத்து காட்டா பரவாயில்ல, சுடிதார் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஒயிட் ட்ரெஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? புது வருஷத்துல நம்ம சபையில் இது நடக்கணும், இது நடக்கணும். நல்ல வெள்ளை வெள்ளையன்னு வந்து அப்படியே குருத்தோலை மாதிரி நம்ம கையை பிடிச்சு அப்படியே தேவன், அப்படியே பரலோக தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். சரி, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, உன் தகுதி உனக்கு வேணும்னா உன் ட்ரெஸ்ல தான் உனக்கு தகுதி மரியாதை எல்லாமே இருக்கு. அந்த மரியாதை உனக்கு கிடைக்கணும்னா உன் ட்ரெஸ்ஸை நீ என்ன பண்ணு? மாத்திக்க தீர்மானம் பண்ணு. அதுவும் ஆண்களுடைய பெண்கள் பெண்களுடைய ஆண்கள் போறது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கான்? பயங்கர. அப்ப கர்த்தரே பார்க்கலனா, கர்த்தர் உங்களை பார்க்கலனா எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? நான் கேட்கிறேன், எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பாரு? அவர் பார்க்கணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், அவர் பிடிச்சபடி வாழணும்னா நான் ஒரு முடிவு எடுக்கணும், இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி பண்ண போறீங்க? அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல என் ட்ரெஸ்ஸிங் கண்ணியமாகவும் உமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீவே நான் எடுத்த தீர்மானத்துல நிலை நிற்க எனக்கு உதவி செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ எட்டாவது காரியம் என்னது? எட்டாவது விஷயம் என்னது? ட்ரெஸ். தகுதியான ஒரு ட்ரெஸ். நீங்க வெளியே போனா கூட ஒரு ஆபீஸ்க்கு கிளீன்ஜி போன சட்டை போட்டு போனா எப்படி இருக்குங்க? உள்ள சேர்ப்பான வாட்ச்மேனே உன்னை உள்ள சேர்க்க மாட்டான். அப்ப தேவாலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இந்த ஆவியில நிரம்பும் போதெல்லாம் அப்படியே புடவை இழுத்து முடிஞ்சா கட்டி பின்னெல்லாம் கொடுத்துக்கணும். இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் தேவ தூதர் இறங்குறாங்க, இங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விலக கூடாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஷால் எல்லாம் போட்டு என்ன பண்ணணும்? நல்லா பின்ன குத்தி ஸ்ட்ராங்கா நிக்கணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரமா எடுங்க, நேரம் இல்ல பாருங்க. இப்ப ரெண்டாவது அந்த நீதிமொழி 22. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில அவனை என்ன பண்ண? நடத்து. அவன் முதிர் வயதுல அவன் என்ன பண்ண மாட்டான்? விடாதிருப்பான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்றான். போதும், இதை வந்து இந்த வசனமே போதும். பக்கம் 782ஆம் பக்கத்துல நீங்க எடுத்துக்கொண்டு கூட பாருங்க. நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய எடுத்துல நான் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன்னா நிறைய காரியம் இருக்கு. 6ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதுல என்ன பண்ண மாட்டான். சரி, ரெண்டாவது காரியம், உன் பிள்ளைய கர்த்தருக்குள்ள நடத்துற ஒரு தீர்மானம் நீ எடுக்கணும். எத்தனை பேர் எடுக்க போறீங்க? ஒரு நாளைக்கு ரொம்பலாம் திணிக்க கூடாது, அதையும் சொல்லிட்டேன். ஒரு 2 வசனமாவது மனப்பாட வசனம். எத்தனை வசனம்? 2 வசனம். அது சங்கீதமா இருக்கட்டும், அது நீதிமொழியா இருக்கட்டும், அது ஆதியாகமா இருக்கட்டும், அது மத்தியவா இருக்கட்டும், ஒரு 2 வார்த்தை 2 வசனத்தை உன் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னா மைண்ட்ல மெமரியில நீ ஏத்தணும். உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இதை ஒப்பிச்சாதான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ கேட்கறத சோறாவது, நீ கேட்கற சாக்லேட் ஆகுது, நீ கேட்கற சின்ன கிஃப்ட் ஆகுது, நான் என்ன பண்ணுவேன்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப நீ என்ன பண்ணணும்? அதை பிராக்டிஸ் பண்ணணும். குட்டி பிள்ளையில இருந்து வளங்க. இது முதிர் வயதுல அவன் வயசாமா வாலிப நாள் வரும், கேட்க வேண்டிய வயசுல நீ சொல்லி கொடுத்துட்டா வாலிப நாள்ல அந்த புள்ள பாவத்துக்கு போகாம காப்பாற்றப்படும். கேட்கற வயசு மிஞ்சிடும், உன்னை எதிர்த்து பேச வயசு வரும். அப்ப நீ பேச மாட்ட, கர்த்தருடைய வசனம் உன்னை அந்த பிள்ளைகிட்ட பேசும். நீங்க பேச முடியாது, இனி வர காலத்து வாலிப பிள்ளையானவன் பேச முடியாது. ஆனா இந்த நீங்க மனப்பாடம் பண்ண சொன்னீங்க பாருங்க, அந்த வார்த்தை இப்ப மனப்பாடம் பண்ணிடும். இந்த வார்த்தை இருதயத்துல கர்த்தர் வச்சிருவாரு. ஆனா அந்த வார்த்தை அவன் பாவம் செய்ய போகும்போது, தப்பான வழியில போகும்போதோ, இந்த வார்த்தை முன்னாடி உள்ள இருந்து கண்டிப்பா கர்த்தர் பேசுவார். அப்ப அவன் தப்பு வழிக்கு போக மாட்டான், பாவ வழிக்கு போக மாட்டான். அப்ப பிள்ளைய என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கணும். நான் அது என் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், என் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், எனக்கு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளை பேர பிள்ளையா கூட இருக்கட்டும், அந்த பிள்ளைய நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தருடைய வசனத்தில நான் நடத்துவேன். அல்லேலூயா. அதை நடத்தும் பொழுது அன்பு, கண்டிப்பு, அன்பும் இருக்கணும், அன்போடு சேர்த்து என்ன இருக்கணும்?
வெறும் அன்பு மட்டும் ஊட்டி 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 வளர்த்தனா அது விஷமாயிடும். அன்பு அதாவது தேனை மிகுதியா ஊட்டி 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 ருசிக்கு வளர்த்தா தேன் என்னவா மாறிடும்? அதுவே விஷமா கூட மாறிடும். அன்பும் இருக்கணும். எழுதி வச்சுக்கோங்க, அன்பும் பிள்ளைக்கு உரிய காரியத்துல அன்பும் கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவது, தினமும் அவன் என்ன பண்ணணும்? பைபிள்ல 2 வசனத்தை மனப்பாட வசனத்தை சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணணும்? போகணும். அப்ப மூணாவது, அவன் போற வழி சரியான வழியில தான் போறானா? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? உன் பிள்ளை பேச்ச வச்சு நீ கண்டுபிடிச்சலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம்? பழக்கிற பேச்சு, அவனுடைய ஸ்லாங் மாறுதா? இதெல்லாம் பார்த்தனாலே தப்பா ஏதோ போகுது, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அவனுக்கு பொறுமையா இந்த மாதிரி பழகக்கூடாது, அந்த மாதிரி ஆள் கூட பேசக்கூடாது சொல்லி அவனை மாத்தணும். என்ன பண்ணணும்? ஒரு தாய்க்கு தெரியாதா தான் பிள்ளை நல்ல வழியில போதா கெட்ட வழியில போதான்னு யாருக்கு தெரியும்? பெரியமாக்கு தெரியுதோ இல்லையோ, தாய்க்கு பெரியப்பாக்கு தெரியுதோ இல்லையோ, தாய்க்கு கண்டிப்பா தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த 2வது தீர்மானம் நீங்க இன்னைக்கு உண்மையிலே சொல்ற, நீங்க எடுங்க. என் பிள்ளை ஆண்டவரே ஒரு நாளைக்கு வசனத்தை சொல்லி அவன் 2 வசனத்தையாவது எனக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லாம நான் அவனை அந்த நாள் முழுச விட மாட்டேன். நான் சொல்ல வைப்பேன், நான் அவனை வளர்ப்ப உங்களுக்குள்ள நீ சொன்னீங்கன்னா உன் பிள்ளை வருங்காலத்துல ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாகும், ஒரு பெரிய உயர்ந்த இடத்துலயும் கர்த்தர் அந்த பிள்ளைய கொண்டு போய் நிக்க வைப்பார். கர்த்தர் அந்த பிள்ளையை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உன் கையில கொடுத்த பொறுப்பு மகனே, உன் கையில கொடுத்த பொறுப்பு மகனே, அந்த ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ தீர்மானம் எடுத்தா அந்த ஞானம் உனக்கு வரும். நான் நடத்துறேன்னு சொன்னீங்கன்னா அந்த கிருபை உனக்கு வரும். நீ நடத்துற ஆண்டவரே, என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், செய்ய வைக்கிற ஆண்டவரே, நீ தீர்மானம் பண்ணா அந்த செய்யத்தக்கதான ஞானம் யாருக்கு வரும்னா தகப்பனாகிய வளர்க்கிற உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த ஞானத்தை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த காரியத்துக்காக நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். 2வது காரியம் என்னது? பிள்ளைய ஒரு நாளைக்கு வசனத்தை சொல்லியாவது கர்த்தருக்குள்ள நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்? பிள்ளை பசிக்குது, வசனத்தை சொல்லிட்டு சாப்பிடு, உனக்கு எல்லாம் செஞ்சு தர சொல்லு. அல்லேலூயா. சரி, 3வது காரியத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 262. மறுபடியும் அடிமைத்தன நுகத்திற்கு நீ உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலேயே நிலை கொண்டு இருங்கள். போதும் போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த ஒரு பொருளுக்கும், எந்த ஒரு மனுஷனுக்கும் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிமையா மாறக்கூடாது. என்னவா மாறக்கூடாது? 10வது காரியம், நீ என்னவா மாறக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? சில பேர் மனுஷனுக்கு அப்படியே அடிமையாகி அவங்க போன் பண்ணா போதும் கண்ட்ரோல் மீறி ஓடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அது உங்க பெத்த பிள்ளையா இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரா இருக்கட்டும், உங்க பேச்சு கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு நீங்களா கூட இருக்கலாம், ஒருவேளை நீங்களா கூட இந்த சூழ்நிலை இருக்கலாம். அவங்க போன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்படியே அடிமை. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இவங்க அடிமைத்தனம். சில பேர் அந்த போன் இல்லாம இருக்க முடியாது. என்ன இல்லாம இருக்க முடியாது? போனு. அதாவது இப்ப வர காலத்துல இன்னும் நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்க போகுது. என்ன அச்சோச்சோ, ஏன் அப்படி பாஸ் அப்படி சொல்றாருன்னா, ஏன்னா ரோட்ல போகும்போது கூட நோண்டினே போகுது. எதிரில கம்பி வருதா, எதிரில பைக் வருதா, கர்மம் ஒன்னும் தெரியல. போனை பார்த்துக்கினே பைக்ல போகுது. அப்படியே எதுக்கு? ஒரு இடத்துக்கு கிளம்பிட்ட, அந்த இடத்துக்கு போக போறீங்க, அதுக்கு நடுவுல உங்களுக்கு என்னத்துக்கு போன்? அப்ப எந்த அளவுக்கு நீ போன்ல அடிமையா இருக்கிற? தூங்கும் போது கூட கையிலே வச்சு தூங்குவாங்க போல. இது இப்படியே இருக்கட்டும் என் கையில, இது போயிடுச்சுன்னா என் உயிரே போயிடும், செத்தே போ, அதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு அது இல்லாமலே பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. அதுல ஒரு எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப், எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக், எப்ப பார்த்தாலும் இந்த ரீல்ஸ், அந்த ட்விட்டரா ஏதோ கர்மம் இன்னும் என்னென்ன வரப்போதோ தெரியல. இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா உங்களை அது கண்ட்ரோல் பண்ணுது, அது அடிமைப்படுத்துது. நான் சொல்றேன், போன் வேணா சொல்ல,
ரொம்ப நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான். கண்டுபிடிச்ச மனுஷன் போயிட்டாரு, அவன் போய் சேர்ந்துட்டான். அவர் எங்க போனாரு தெரியல, எல்லாரையும் அவங்க பக்கமா இழுத்துன்னு போய் நிற்கிறாரு அவர். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா நல்லதுக்கு யூஸ் பண்ணு. ஆனா 24 hours நடக்கும் போது, படுக்கும் போது, சாப்பிடும் போது, எல்லா வேலையிலும் எதுக்கு போன் நான் கேட்கறேன். வண்டியில போகும்போது கூட அப்படியே என்னது அந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே போறது, அப்படியே போன்ல கூட யார் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா திடீர்னு நமக்கு வாட்ஸ்அப்ல டொயின்னு ஒரு சவுண்டு கேட்க தேவையில்ல, எப்படி ஆழத்துல தூக்கல போட்டு நம்படி தூக்கத்துல இருந்து வந்துடும். அவன் தூக்கமே அப்ப எந்த அளவுக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பசங்க கூட பாருங்க, இப்ப பிறக்கிற குழந்தைங்க கூட பிள்ளைங்க போனை கொடுத்தாதான் சோறே சாப்பிடுது. அந்த காலத்துல எல்லாம் நிலா காட்டியாவது ஊட்டினாங்க, இப்ப போனை காட்டி தான் என்ன ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன். இவங்களே விஷத்தை ஊட்டுறது தெரியல, அப்படி வெளியே கொண்டு போய் இயற்கையெல்லாம் காட்டி அப்படி ஊட்டின காலம் போய் இப்ப என்ன ஆச்சு, வீட்டுக்குள்ளேயே போனை பார்த்துட்டு பாரு எப்படி குத்துறான் பாருவேன், எப்படி அடிக்கிறான் பாருவேன், பாடுறா இது நல்லா இல்லை, இன்னும் அதுவே தள்ளுது மேல, வேற பாக்குறேன். எனக்கு தெரியும் நிறைய விஷயம் தம்மத்துண்டுக்கு தெரியுது. படிப்பு தாங்க இல்ல, கிளவியும் தான் சொல்றேன், எல்லாருமே தான் சொல்றேன், படிப்பு தாங்க இல்ல. ஆனா இதுல போய் அதுங்க அவங்க நோன்ற வேலை இருக்கு பாருங்க, இன்ஜினியர் கண்டுபிடிச்சவனுக்கே குழம்பிடும், அவனே வெக்கப்பட்டு போயிடுவான். என் போன நான் கண்டுபிடிச்சேன், அது கூட எனக்கு தெரியல, உனக்கு இவ்வளவு தெரியுதா யாரு? அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த அடிமைத்தனத்தின் நுகம் அது கையில தான் இல்ல, கையில தான் இருக்கு, கழுத்துல தான் இருக்கு, கையிலேயும் தான் இருக்கு, கழுத்துல தொங்க விட்டு தான் இருக்கு. எப்படியோ இருக்கட்டும், உன் மைண்ட்ல இருந்து கூட என்ன பண்ணணும், இனிமேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீர்மானம் பண்ணு. ரொம்ப அடிமை ஆயிட்டீங்களா, ஒரு மணி நேரம் போனை தூக்கி வச்சிருவேன், சைலண்ட்ல போட்டு கூட வச்சிருவேன். ஆனா அது வந்துச்சா வச்சுட்டு போய் பார்க்கலாம் மாட்டேன். என் வேலையை நான் பார்ப்பேன், நல்லா தூங்குவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடணும். என்ன பண்ணணும், வச்சுட்டு கூட 10 வாட்டி பாக்குறது, லைட் எரியுது, அதுல மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களா, எதுக்கு வச்சுட்டு அதை பாக்குற? அப்ப நீ எதுல இருக்க? இப்படி இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? நீ தேவனுடைய பிள்ளை, சுதந்திரவாளி. ஆமே, நல்ல ஆழ தூக்கத்துல இருக்கும், டைன்னு ஒரு மெசேஜ் வந்தா போதும் அலறி அச்சுக்கிட்டு அப்படியே ஏந்துப்பாங்க. எதுக்கு அப்படி ஏந்துக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை யாருன்னா அப்படி இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் தான் உங்ககிட்ட பேசுறான்னு இந்த தீர்மானம் நீங்க என்ன பண்ணணும், இந்த தீர்மானத்தை நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அதாவது யோவான் 8:34 சொல்லுது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு எப்படி இருக்கிறான், இதெல்லாம் உன பாவத்துல கொண்டு போற காரியம்தான். நீ எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது, ஒன்றுத்துக்கும். அதாவது பவுல் சொல்ற 1 கொரிந்தியர் 6 நான் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. யாரு? பவுல் சொல்றார் எல்லாவற்றையும். 1 கொரிந்தியர் 6 பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்குன்னா ரைட்ஸ் இருக்கு. ஆனா அது ஒண்ணு எனக்கு என்னவா இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? தகுதியா அது நமக்கு தகுதியா இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்ப கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த போனா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன்னா அடிமையா இருக்க மாட்டேன். அடிமைய நுகத்துல நான் பிணைக்கப்பட மாட்டேன். நான் உமக்கு பிரியமான பிள்ளையா, உமக்கு பிடிச்ச பிள்ளையா நான் என்றென்றும் வாழுவேன். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க, கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்த காரியத்தை வாசிங்க. மத்திய 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். நான் 1 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து வாசிச்சுட்டே உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க பாக்குறேன். மீதி அப்படி இருந்தா நாளைக்கு பார்த்துப்போம். Thank you, Jesus. இருவரும் போதும் போதும். ஆண்டவருடைய பிள்ளைய தான் சரீரத்தை தீட்டுப்படுத்துறவங்க.
என்னத்த? அப்போ என் சரீரத்தை நான் எப்படி காத்துக்கணும்னா, பரிசுத்தமும் குற்றமற்றவனும் தேவனுக்கு பிரியமானவனுமா என் சரீரத்தை நான் என்ன பண்ணணும்? அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 22 24 இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சாப்பிடுற அந்த கெட்ட பழக்கம், கெட்டது என் சரீரத்தை தீட்டுப்படுத்தணும்னா நான் அதை என்ன பண்ணக்கூடாது? இந்த பாக்கு போடுறது, இந்த குடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது. நம்ம அப்படி சகோதரிக்கு அப்படி இல்லைன்னா கூட பேசுறதே என்ன ஆகும்? நம்ம சரீரத்தை என்ன பண்ணோம்? தீட்டுப்படுத்திடும். ஒருத்தங்களை மனசு நோக்குறபடி அவங்க அந்த வார்த்தையை கேட்டு மனசு உடஞ்சிட்டாங்கன்னா நம்ம 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 சரீரம் என்னத்தை படுத்துறோம்னா நம்ம தீட்டுப்படுத்துற அளவுக்கு ஆகிக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? அப்ப நம்ம சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி என் சரீரத்தை நான் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமான சரீரமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என் சரீரத்து மூலியமா ஒருத்தங்களை போய் அடிக்கிறேன் இந்த கையினா உன் சரீரம் கரப்பட்டுச்சு. நான் தீங்கு செய்யறது என் கால் ஓடுதுன்னா என் சரீரம் என்ன ஆயிடுச்சு? கெட்டது செய்யறதுக்கு ஓடும் போது என் கால் என்ன ஆச்சு? கரப்படுது. அப்போ என் சரீரம் தீட்டுப்படும்னா, என் சரீரம் கரப்படும்னா தேவன் என் சரீரத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது. என் சரீரத்துல பலவீனம் தான் இருக்கும். என் சரீரத்துல கண்ணு நான் தவறானதை பாக்குறேன்னா என் கண்ணு கோளாறதான் போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும். என் சரீரத்தை நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமுள்ள சரீரமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் வருகும் போது நான் ஜீவ பலியான சரீரமா ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரொம்ப முக்கியமானது உங்க சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும்னா தீட்டானது எதுவுமே எனக்குள்ள இல்லாதபடி நீ காத்துக்கணும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22 24 டப்புன்னு எடுத்து வாசி. பக்கம் 282வது பக்கம். பொல்லாத எல்லாம் ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. கெட்டதா தோணுதா? அந்த கெட்டதா தோன்ற நீ எல்லாத்தையும் என்ன பண்ண? விட்டுரு 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 விட்டுரு. சமாதானத்தின் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? நீ விட்டுட்டாதான் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாவே மாத்துவார். போதுமா? நம்ம ஆவி, நம்ம ஆத்மா, நம்ம சரீரம் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா காக்கப்படணும்னா என் சரீரத்தினால நான் எந்த ஒரு கெடுதியும் நான் செய்யக்கூடாது. என் சரீரத்தினால என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு தீங்கான காரியமும் எந்த ஒரு கெடுதியான காரியமும் நான் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, என் சரீரத்தை நான் எப்படி காத்துக்கணும்? பரிசுத்தமாய் காத்துக்கணும். அது பரிசுத்தமா காத்துக்கிறதுக்கு நீ தேவனிடத்துல என்ன பண்ண? உங்க சரீரத்தை எல்லா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் படைச்ச இந்த சரீரம், நீர் கொடுத்த இந்த சரீரத்துல பரிசுத்தமும் பிழையற்றதும் என் ஆவியையும் என் ஆத்மாவும் என் சரீரத்தை குற்றமற்றதாய் காணப்பட இந்த நாள்ல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் தேவன் என்னை நடத்துவீராக. ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36 37. போதும். இங்க அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை, பிரியமான பிள்ளையே, 12வது காரியத்தை நான் சொல்லித்தரேன். வீணான வார்த்தையை உங்க வாயில என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பா பேசவே கூடாது. அதுவும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவையில்லாத எந்த விஷயமும், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த காரியமும் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க தாழ்மையா சொல்றேன், பேசவே பேசாதீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பைபிள் அந்த வசனம் சொல்றது, அவன் என்ன பண்ணணும்னா கணக்கு கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். உங்க வார்த்தையினால ஒருத்தங்க கெட்டாங்கன்னா நீ கண்டிப்பா கணக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்?
ஒருவேளை இந்த வருஷத்துல நீ அப்படி பேசி மத்தவங்க இருதயத்தை காயப்படுத்திருப்பீங்கன்னா, இனி வர நாட்கள்ல வீணான வார்த்தையை நான் என்ன பண்ண மாட்டேன். சீக்கிரமா சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா நீதிமொழி 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதாவது என் குடும்ப விஷயத்தை மட்டும்தான் என் பிள்ளைங்களோட ஃபேமிலியோட பேசுவேன். மத்தவங்க குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிட கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்தாரா, இல்ல அவங்க ஃபேமிலியில உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், நீ மத்தவங்க குடும்ப விஷயத்தை தலையிட்டா உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க பாதிப்பு வரும். புரியுதா? உங்க பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, உங்க குடும்பத்திலேயே ஏகப்பட்ட போராட்டம் இருக்கு. அதை முதல்ல வெளியே வரணும், அதை முதல்ல சீர்படுத்தணும். அதை எப்படி பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான ஒரு சமாதானத்தை பாருங்க. நீங்க போய் மத்தவங்க குடும்பத்துல சமாதானம், நீங்க அவ்வளவு பெரிய வானத்துல இருந்து குதிச்ச தேவதூதர் நீதிபதியா உங்களை கர்த்தர் அப்படி உண்டாக்கினாரா? நான் கேட்கிறேன். மற்றவங்க குடும்ப விஷயத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. விஷயம் வந்தா சபையிலே நடந்தாலும் அது பாஸ்டர் கிட்ட வரட்டும். அதுக்குதான் கர்த்தர் தேவ மனுஷன் வச்சிருக்கிறார். அது பைபிள் படி ஆலோசனை அவர் தருவாரு, அவர் செய்வார். புரியுதா? நீங்க ஒன்னும் போய் இப்படி பண்ணு, அப்படி செய், அப்படி பண்ணு, உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க சொல்றதுக்கு அதிகாரம் கர்த்தர் உனக்கு கொடுக்கல. புரியுதுங்களா? அப்ப உனக்கு அதிகாரம் இல்லாத விஷயத்துல நீ என்ன பண்ணக்கூடாது. அது வெளியே கூட இருக்கலாம். 4 பேர் அடிச்சிருக்க, உன்னால முடிஞ்ச போலீஸ் போன் பண்ணி விட்டு அவங்க வந்து பார்த்துட்டு சமாதானம் பண்ணிட்டு போயிட்டு போறான். நான் போய் தடுக்கிறேன், போய் ஊ மண்டை கிழிஞ்சா என்ன பண்ணுவேன்? எதுக்கு? தேவையில்லாத விஷயத்துல விழுந்து கிடக்கிறவன தூக்குறது ஓகே, ஆனா சண்டையில போய் நடுவில் நுழைக்கிறது பெரிய தப்பு. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த வருஷத்துல நீ என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? மத்தவங்க குடும்ப விஷயத்த நீங்க உங்க வீட்டுல கணவன் மனைவி கிட்ட கூட பேசக்கூடாது. அவங்க குடும்பம் அப்படி, இவங்க குடும்பம் அப்படி, அதனால உங்களுக்குள்ள சண்டை வரும். அவன் வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கிறார், வாங்கி கொடுக்கிறார், அவர் சம்பாதிக்கிறார், ஓடுறாரு, வாங்கி கொடுக்கிறார். உங்க வீட்டுக்காரோட வருமானம் இவ்வளவுதான், நீ அதுலதான் வாழணும். நீ மத்தவங்க குடும்ப விஷயத்த நீ பேசினாலே சமாதானம் போயிடும். வீட்டுல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. பிள்ளைங்க பாவம், அதுக்கு நிம்மதி இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. சண்டை போறதுக்காக கர்த்தர் உங்க குடும்பமா இணைச்சு வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கணும் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? இருக்கிற வருமானத்துல மகிழ்ந்து போதும் என்ற மனமே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அந்த போதும் வரட்டும் மனசு. என் வீட்டுக்கு கொடுக்கறாரா, இதுல நான் என்ன செய்யணுமா, அது வரட்டும். நீ போய் 4 வீட்டுல போய் உட்கார்ந்தா உன் புத்தி அப்படிதான் வரும். பக்கத்து வீட்டுல உட்காந்து அந்த கதையை கேட்கறது, எதிர்த்து வீட்டுல போய் உட்காந்து அவன் கதையை கேட்கறது, 3வது வீட்டுல போய் அந்த தெரு முனையில வச்சு யாருன்னா 2 பொம்பளை பேசினா போது 3வது போய் நுழைக்கிறது. என்னதான் பேசுறீங்க? எதுக்கு உனக்கு? இல்ல நான் கேட்கிறேன், எதுக்கு உனக்கு? அப்படி தெரியலன்னா மண்டை வெடிச்சே போ. அது வந்து தேவனுக்கு பிரியமா இருக்குமா? தேவனுக்கு பிரியமாவே இருக்காதுங்க. இருக்கவே நீ தாளகிற தேவனுக்கு பிரியமாவே இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கதை மத்த கதைலாம் நமக்கு வேணவே வேணாம். அல்லேலூயா. நம்ம குடும்ப கதையை மட்டும் பூட்டி வைப்பான், ஊரார் குடும்பம் எல்லாம் தூட்டி திரிவோம். என்னம்மா இது இருக்கு பாருங்க, வெளியே ஒண்ணு வராதான், அப்படி ரகசியமா 4 செவத்துல முடிக்கிறாங்களாம். நீ மத்த குடும்ப கதை படம் உன் குடும்ப கதை வெளியே வந்துடும். நீ ஒருத்தன் குடும்ப கதை உனக்கு தெரிஞ்ச நீ ஜெபி, அவ்வளவுதான். நீ அதை விட்டுட்டு நீ வந்து அதை இவங்க கிட்ட, அவங்க குடும்பம் அப்படியாமா, இவங்க பிள்ளை இப்படியாமா பண்ணிட்டான் அவன். அப்புறம் நீ இதை போய் 4 பேர்கிட்ட போகும்போது உன் குடும்பம் உன் பிள்ளைங்க அப்படி ஆயிடும். அந்த மாதிரி கர்த்தர் நியாயம் தீர்த்துருவாரு. நமக்கு தேவையே இல்லை. என்னது? உங்க மனைவி, உங்க பிள்ளைங்க, உங்க கணவன், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நீங்க எப்படி மகிழ்ச்சியா வாழலாம், எப்படி ஆண்டவரே கேளுங்க. அந்த கொஞ்சத்துல கர்த்தர் உன்னை சந்தோஷமா வச்சுப்பார். கொஞ்சத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உண்மையிலேயே அதுதான் உண்மை. நீ மத்தவங்களை பார்த்து அந்த குடும்பத்துல தலையிட என்ன இருக்காதுன்னா, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க?
4 கை தான் தூக்குது. ஏன்னா அப்பெல்லாம் விட முடியாது பாஸ்டர், அப்பெல்லாம் விட முடியாதுல்ல. ஸ்தோத்திரம். விட்டுதான் ஆகணும். ஆண்டவர் சொன்னா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மற்றவங்க குடும்ப விஷயத்துல தலையிடவே மாட்டேன். அப்படி கேள்விப்பட்டா நான் உங்க சமூகத்துல உங்ககிட்ட சொல்லுவேன், நான் உங்ககிட்ட ஜெபிப்பேன், நீங்க சமாதானம் தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை காரியம் ஆயிடுச்சு? 12 ஆயிடுச்சா? 13வது காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 23, பக்கம் 267ஆம் பக்கம். 267ஆம் பக்கம். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 23. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு நீங்களோ இப்படி ஆண்டவரை கத்துக்கல. அவராலே என்ன பண்றீங்க? போதும் போதும். இந்த காரியம் என்னத்தை சொல்ல வருதுன்னா, அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு. எதுல அந்தகாரப்படுறாங்க? கவனமா கேக்குறீங்களா? அப்படின்னா சந்தேகப்பட்டு. என்னது இப்ப புரியுதா? வாயை திறக்க மாட்டீங்களே. ஒரு குடும்பத்துல தீர்மானம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சந்தேகம் இருக்கு பாரு. கிறிஸ்துவ நீ அப்படிதான் சந்தேகப்பட சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இயேசு அவங்கள சந்தேகப்படு, வீட்டுக்கார சந்தேகப்படு, பிள்ளைய சந்தேகப்படு, வருமானத்துல சந்தேகப்படு, அதை சந்தேகப்படு. ஆண்டவர் இருக்க அடைச்சு எங்க போன ஆண்டவர் இருக்கிறான்னு சந்தேகத்துல வந்துடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்க. கவனிக்கிறீங்களா? கவனமா கேக்குறீங்களா? ஒரு குடும்பத்திலையும் உங்களுக்குள்ளயும் சரி சந்தேகம் வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? நம்பணும். நீ கர்த்தரை நம்புறியா? ஆண்டவர் இருக்கிறா நம்புறீங்களா? அப்ப அவர் இருக்கிறா நம்புறோம். எப்படி சந்தேகப்படலாம்? எப்படி சந்தேகப்படலாம்? இந்த சந்தேக பேய் இருக்கு பாருங்க, பிசாசு பயங்கர மோசமானது. இருக்கிறதுலயே ரொம்ப பொல்லாதது இந்த சந்தேகம் மட்டும். இந்த பழைய வருஷத்துல நீ பட்டு தான் ரொம்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆசீர்வாதமே பார்க்காம நிலம் அப்படிதான் இருக்கு. நம்ம எப்போ கர்த்தரை நம்பிக்க ஆரம்பிச்சிட்டோனோ சந்தேகம் நமக்கு வர வேணாம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறவன் சந்தேகப்படவே மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? சந்தேகப்படவே மாட்டாங்க. நீ சந்தேகப்படுறனா நீ தேவனை நம்பல, கர்த்தரை நம்பல, நீ நம்பிக்கையே இல்ல. பொய் சொல்லி தெரியாத. நானும் கிறிஸ்தவன், நானும் பைபிள் தூக்குறேன், நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நீ என்ன பண்ற தெரியுமா? பொய் சொல்லி தெரியுற. தேவனுடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? அருவருப்பு. யார? சந்தேகப்படுறவங்களை கர்த்தர் அருவருப்பா பாப்பார். சீ, இதெல்லாம் என் பிள்ளையா அப்படின்னு கர்த்தர் பாப்பாரு. அப்ப நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க, புத்தியில அந்தகாரம்னா சந்தேகம் ஒண்ணு வரக்கூடாது உன் வாழ்க்கையில. கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது? சந்தேகம் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. அப்படி வருதுன்னா சந்தேகத்தை கொண்டு வர்றது எது தெரியுமா? சத்துரு தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். சந்தேகப்படுறதுனால என்ன நடக்கும்னா, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் பார்க்க முடியாது, நீ நிம்மதியாகவும் வாழ முடியாது. எல்லாமே நீ இழந்து போயிடுவ. எல்லாமே இழந்து போ. நடு தெருக்கு கொண்டு வந்துடும் சந்தேகம். நடு தெருக்கு கொண்டு வந்துடும் உன் வாழ்க்கை. உண்மையிலே சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைய, உன் ஜீவியத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கையில கர்த்தரை நம்பு. கிறிஸ்துவ அப்படியே கத்துக்கிட்டு இருக்க. ஆண்டவரை நம்புற சொல்றோம், இப்படியா வாழ்வாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சந்தேகப்படுற மாதிரியே நான் நடக்க கூடாது, சந்தேகமும் நான் படக்கூடாது. 2 காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா, சில பேரு வீட்டுக்கார வெறுப்பேத்துன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்க. இல்ல மனைவி கூட சரி, புருஷன் யாரா இருக்கட்டும், பாஸ்வேர்டு தெரியாம போடுறது, போன்ல லாக் இப்படி போட்டு அப்படி மாத்துறது,
கேட்டா வெறுப்பேத்துற மாதிரி. இது கடைசியில் எங்க போய் நிக்க வைக்க தெரியுமா? 2 குடும்பமும் பிரிஞ்சு போய் தான் நிக்க வைக்கும். அல்லேலூயா. அப்ப நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் 13வது தீர்மானம் என்னது சொல்லுங்க. ஆமென். நீ சந்தேகப்பட்டீங்கன்னா தேவன் நிச்சயமாகவே உங்க குடும்பத்திலையும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி நன்மையை செய்யவே மாட்டான். அல்லேலூயா. பைபிள் சந்தேகப்படுறவன் காத்துல அலப்படு காத்துல ஒரு படகு எப்படி அப்படியே கடல் மேல ஓட்டு கரை சேராம இருக்கு பாரு, அவன் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான். இங்க ஓடும், கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே ஓடி வரும் அப்பா வீட்டுல புருஷன் வீட்டுல இருக்கும், கொஞ்ச நாள் அப்படியே என்ன பண்ணும், ஒரு நிலையாவே வாழ்க்கை வாழ முடியாது. கரெக்டா இல்லையா? இந்த குடும்பம் எல்லாம் இப்படி ஓடுதுன்னா என்ன தெரியுமா? இதுதான் தேவன் நம்பாம சந்தேகத்தோட தான் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்ககிட்ட பேசுறார். அப்ப புத்தியில அந்த அந்தகாரம், நீ சந்தேகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க. 4 பேர் வந்து சொல்லதான் செய்வாங்க. உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு 4 இல்ல 10,000 பிசாசு கூட வரும். அப்படி இப்படி இப்படி அப்படி உன் பிள்ளைய குறிச்சு, வீட்டுக்கார குறிச்சு, மனைவி எல்லாம் சொல்லதான் செய்யும். நீ கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா? நீ கர்த்தரை விசுவாசிக்கிறியா? கண்டிப்பா கர்த்தர் அப்படி விட மாட்டார். ஜெபிக்கிறவங்களை அப்படி விட மாட்டார். நீ முழுசா நம்பணும். அல்லேலூயா. இந்த சந்தேகத்தினால் நிறைய குடும்பங்கள், நிறைய பொருட்கள் எல்லாம் இழந்து போயிருக்காங்க தெரியுமா? புது வருஷத்துக்குள்ள நீங்க போறீங்க, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இதெல்லாம் உன் சபையில இருக்குன்னா கர்த்தர் சொல்றானா மாத்திக்க சொல்லு, மாத்திக்க சொல்லு. நீ மாத்திக்க சொன்னா புது வருஷத்துக்குள்ள இந்த குடும்பத்தை நான் அப்படியாய் சொல்லி முடியாத, எண்ணி முடியாத ஆசீர்வாதத்தினால், நன்மையினால், மகிழ்ச்சியினால், சுகத்தினால் கர்த்தர் உன் வீட்டை உன்னையும் நிரப்புவாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். புரியுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்க. நீ இதெல்லாம் வந்து எழுதி வச்சு உங்க ரூம்ல ஒட்டுங்க. ஜெப அறையில வீட்லயாவது ஒரு பெருசாவது ஒரு பிரேம் மாதிரி போட்டு இந்த பெரிய பேப்பர்ல வரைஞ்சியாவது எழுதியாவது என்ன பண்ண ஒட்டுங்க. அடுத்தது கடைசி காரியம் 14வது காரியம், நீதிமொழி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமா எடுங்க. பக்கம் 782வது பக்கம். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். சரி, போதும். இப்போ ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்க சொல்ற காரியம் என்னதுன்னா, நான் இனி வரும் 2026ல நான் கடனே வாங்க மாட்டேன். என்ன வாங்க மாட்டேன்? எத்தனை பேர் முடிவு எடுக்க போறீங்க? ஆண்டவர் நமக்கு வாக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அநேக ஜாதி கடன் தான் கொடுப்பேன், நீ கடன் வாங்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிறார். அப்ப அவர் வார்த்தையை மீறுறது என்னது? அவர் வார்த்தையை மீறுறது என்னது? பாவம். கர்த்தருடைய வார்த்தையை மீறுறது என்னது? அப்ப நான் அந்த காரியத்தை நான் செய்யலாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ பட்டினியா கஞ்சி சோறு குடிச்சாலும் இருக்கிற காசை தான் நான் கொடுப்பேன். பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் ஒரு 200 ரூபா கொடுங்களேன், என் வீட்டுக்காரர் கறி குழம்பு செஞ்சு போட போறேன்னு வாங்கி செய்ய மாட்டேன். இன்னைக்கு அது பழக்கம், அந்த 1 ரூபாய் கடன் வாங்கின பழக்கம் தான் இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னா 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து நிறுத்திடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இருக்கிறத வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அது கஞ்சே குடிச்சா கூட அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா மாதிரி கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். நீ கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், அது உனக்கு கஞ்சி மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் உடம்புல ஒட்டாது. உங்க உடம்புல என்ன இருக்காது? ஒட்டாது, சத்தம் இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளையே, இப்ப கடைசி இந்த 14வது தீர்மானம் 2வது நாள்ல கர்த்தர் பேசுறாரு. நான் உண்மையிலே சொல்றேன், இதுவரையிலையும் ஊழியத்திலையும் என் வாழ்க்கையிலும் சரி கடன் வாங்கணும் ஒரு நினைவு கூட எனக்கு வந்ததே இல்லை. அதனாலதான் கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்கிறேன். நான் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன், கடனா வாங்காதீங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் கையில காசு இல்லை, கை மாத்தா வாங்கிக்கிங்க. வீட்டுக்கார சம்பளம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட வாங்கிக்கிற கூட என்ன பண்ணுங்க, அப்படி கொடுத்து அப்படி மாத்திக்கிங்க. ஆனா கடன்ல மட்டும் போய் என்ன பண்ணாதீங்க. 10 ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த பிரச்சனை நான் இப்ப முடிக்கிறேன், தண்டலுக்கு வாங்கி நான் இதை தீர்த்துருவேன், இந்த எண்ணத்தை முதல்ல உன் மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் எப்படி வரும்? தேவன் எப்படி ஆசீர்வாதம் உன் மைண்ட்ல என்ன இருக்கு? அந்த மனுஷனை கிட்ட போய் கடன் கேட்கலாமா, இந்த மனுஷன் கிட்ட போய் கடன் வாங்கலாமா, இல்ல இவங்க கிட்ட போய் கேட்கலாமா, இப்படி சுத்தி 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 இதுதான் ஓடுமே. கர்த்தரை நோக்கி கேட்கிற எண்ணம் வருமா?
ஏன்னா உன் மைண்ட்ல கர்த்தர் தரமாட்டாரு, அவர் கடனை தரமாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடன் வாங்க கூடாது சொன்ன தேவன் எப்படி உனக்கு கடன் கொடுப்பாரு? அவர் உனக்கு கடன்லாம் தரமாட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தினாலேயே நீ கடன் கொடுக்கறவனா மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க மைண்டு, உங்க எல்லாமே என்னன்னா, இந்த கடன் வாங்கிதான் பொழப்ப ஓட்டணும், கடன் வாங்கிதான் சாப்பாடு சாப்பிடணும், கடன் வாங்கிதான் குடும்பத்தை நடத்தணும், அந்த எண்ணத்தை முதல்ல நீ எடுத்து போட்டாதான் புது வருஷத்துல நீ கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவும் மனைவிகளும் ஒத்து உழைக்கணும், கணவனாரும் ஒத்து உழைக்கணும், 2 பேரும் ஒத்து உழைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருத்தவங்க ரொம்ப தொல்லை கொடுத்தா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? அவரை வாங்கி வேற என்ன பண்ண முடியும், இது தொல்லை தாங்க முடியாம அப்படி போய் கடன்காரன் தொல்லையே மாட்டிக்கலான்டான்னு அவர் அங்க போய் மாட்டிப்பாரு. நீ வச்சுதான் ஆகணும், நீ செஞ்சுதான் ஆகணும், எனக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும். இப்படிலாம் இருக்கலாமா? நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி மனைவிமாரும் புருஷன் என்ன பண்ணக்கூடாது, அவரு என்ன பண்ணக்கூடாது, நீ அவங்க கிட்ட வாங்கி கூட, அவரும் கேட்க கூடாது. நீ இவங்க கிட்ட கடை வாங்கி கூட, நான் கேட்டா தரமாட்டாங்க, நீ கேட்டா தருவாங்க. நீ அப்ப என்ன சொல்லணும்? பைபிள்ல சொல்லுது கடன் வாங்க நம்ம 2 பேர் ஏசப்பா கிட்ட கேட்கலாம் நீ சொல்லணும். நீங்க என்ன பண்ணணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எல்லாம் புரியுதா? இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கறாருன்னா நம்ம சபைக்கு சும்மா கொடுக்க மாட்டார். இதெல்லாம் மாத்தும் போது பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போறேன்னு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்ன, விடுதலை ஜெபத்துக்கு கூட்டம் வரும், ஆசீர்வாத ஜெபத்துக்கு கூட்டம் வரும். நீ தீர்மானம் பண்ணி மாறுன்னு சொன்ன கூட்டத்துக்கு வரவே வராது. அத பத்தி நமக்கு என்ன இல்ல, கவலை இல்ல. உன்னை தேவன் ஆசீர்வதிக்கணும், உன்னை தேவன் உயர்த்த போறார், உன்னை மலை மேல கர்த்தர் நிறுத்தணும். புது வருஷத்துல நீ பெரிய காரியங்களை கர்த்தர் வாழ்க்கையில செய்யணும். அப்படின்னா நான் தீர்மானம் எடுக்கணும். நான் என்ன எடுக்கணும்? முடிவு எடுக்கணும். நான் தீர்மானம் பண்ணணும். அந்த தீர்மானத்துல நான் எப்படி இருக்கணும்னா, எல்லாம் இந்த பிரச்சனை வரும், நீ எடுக்க தீர்மானம் எடுக்க எடுக்க எல்லாமே அப்பதான் ஒன்னொன்னா வரும். நீ முடிவு எடுக்கும் போது தான் இது வரைக்கும் தெரியாது, இனிமே எடுத்துட்டீங்க பாருங்க, இப்பதான் ஸ்டப் வந்து நிக்கும், இப்பதான் இன்னொன்னு வந்து நிக்க, பிள்ளைங்க எதுவும் இப்பதான் அப்படியே தேவனுக்கு பிரியமா நடக்கும் போது தான் நடக்க கூடாத சூழ்நிலை எல்லாம் வரும். நீ எது வந்தாலும் எது நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, விழுந்துற மட்டும் கூடவே கூடாது. கர்த்தர் பாப்பார். யோபு பார்த்த கர்த்தர், யோபு முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை ஆசீர்வதிச்ச கர்த்தர் உன் நிலைமை மாறுறதுக்காக கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார் மகனே, கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார் மகளே. இதோ கர்த்தருடைய கிருபை உன் மேல இருக்கு, அவர் உன்னை விட்டு விலகல, அவர் உன்னை கைவிட மாட்டாரு. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறாரு, அதனாலதான் தேவன் உங்ககிட்ட பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ரோமர் புத்தகத்துல 13:8 சொல்றது, அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். இந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 13:8. அவ்வளவுதான், முடிக்கிறேன். பக்கம் 222 பக்கம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு என்ன கடன் கேட்கிறாரு ஆண்டவர், எதிர்பார்க்கிறாரு, அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருத்தனுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கடன் படாதிருங்கள். அல்லேலூயா. அந்த அன்பு தாங்க கடனா நீ வச்சுட்டு போகணும். ஒருத்தனுடைய எப்ப தெரியுமா, செத்து போனவனா 2 கூட்டம் வரும். கடன் கொடுத்து செத்து போட்ட வாங்கிட்டு போயிட்டா பாரு, கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து நிற்கும். மாலையை தூக்கிட்டு, மாலையை போட்டு புள்ள யாரும் தேடும், பொண்டாட்டி யாரும் தேடும். ஏன்பா அப்படி தேடுறீங்கன்னு கேட்டா, என்கிட்ட இவ்வளவு ரூபா கடன் வாங்கிட்டு கொடுக்காம செத்து போயிட்டாரு பாருங்கன்னு. இன்னொன்னு கூட்டம் வரும், இவங்களுக்காக அன்பு, அந்த மனுஷன் இறந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப அன்பு கூர்ந்திருப்பார், ரொம்ப செஞ்சிருப்பார், கஷ்டத்துல உதவி செஞ்சிருப்பார், தெரியாது, ரொம்ப பாசம் வச்சிருப்பார், ரொம்ப நேசம் வச்சிருப்பார். அது நிமித்தமா வந்து அழுவாங்க, மாலை தூக்கிட்டு வந்து, இவர் தாங்க எனக்கு எல்லாமே முக்கியமா ஹெல்ப் பண்ணாரு, இவர் இல்லைன்னு சொன்ன தாங்க முடியாது. இது எங்க வர எப்ப பாக்கலாம்னா, ஒரு மனுஷனுடைய சாவுல பார்க்கலாம். ஆமென். வரதெல்லாம் கூட்டத்தை பார்த்தா ஒண்ணு பாதி கடனா தான் இருக்கும், பாதி அன்புல வந்த கூட்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பு கூறுகிற கடனே இல்லாமல். இந்த அன்பு கூறுற கடன் தான் பரலோகத்துல உன்னை மேன்மைப்படுத்தும். பரலோகத்துல உனக்காக பேசுகிற கடன் எது தெரியுமா?
ஒருத்தவங்களை அன்பு கூர்ந்து நீங்க கவனிக்கிறீங்க, செய்யறீங்க பாருங்க, சின்னதா அது எந்த காரியமா இருக்கலாம், அது பரலோகத்துல உனக்கு உன்னதத்துல பெரிய ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா, ஆமென். 14 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 7 பாயிண்ட் நம்ம எல்லாம் ஒரு வாட்டி அப்படியே நம்ம சொல்லாமா? நாளைக்கு கடைசி நாள், தயவு செய்து காலை 11 மணிக்கு வந்துருங்க. நல்ல அபிஷேகத்தில் நிரப்பி, நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஒயிட் பேப்பரும் பெண்ணும் எடுத்துட்டு வந்துருங்க. நான் இங்கேருந்து ஜெபிச்சு எழுதி கொடுத்தான்னு பண்ணி வீட்டில் போனால் எழுதி மாட்டேங்க, மறந்துடுவீங்க. அதனால இங்கேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்சா டிடிபி பிரிண்ட் போட வாய்ப்பு இருந்தால் பிரிண்ட் கூட போட்டு தரேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த செய்தி யூடியூப் சேனல்ல வரும். உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன். கேட்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கோ அனுப்பி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, புது வருஷத்துக்கு போறீங்க, இதை கேளுங்க, இப்படி வாழுங்க, சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ட்ரெஸ். சத்தமா சொல்லுங்க. இதுல சொல்லுங்க, கவனமா இருப்பீங்களா? ரெண்டாவது என்ன சொன்ன? பிள்ளைகளை, எதை? குழந்தைங்களை. நீங்க வளர்க்குற பெத்த பிள்ளைங்க, பேர பேத்திய எல்லாம் எப்படி வளர்க்கணும்? மூணாவது, எதுக்கும் மனுஷனுக்கும் சரி போனுக்கும் சரி எந்தக்கும் என்ன பண்ணக்கூடாது. நாலாவது, சரீரத்தை எந்த ஒரு விஷயம் தீட்டுப்படுத்துதோ அதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க போறதோ குடிக்கிறதோ மற்றவங்களை என்ன பண்றது பேசுறது எதுவோ சரி, அது தீட்டுப்படுத்தும், என் சரீரத்தை கெட்டது நான் செஞ்சதுனால கெடுக்கணும், அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அப்புறம் அஞ்சாவது, வீணான வார்த்தையும் சரி வீணான தேவையில்லாத காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. ரெண்டுமே, ஒரு தேவையில்லாத காரியமும் ஒண்ணுதான், வீணா. சரி, அடுத்தது சந்தேகமே. சொல்லவே மாட்டீங்க வாயை திறந்து. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சந்தேகம் படக்கூடாது. கடைசி என்ன வாங்கக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ட்ரெஸ்ஸிங்ல நான் கவனமா இருப்பேன் ஆண்டவர். என் பிள்ளை வளர்க்கறதுல, பேர பேத்தி வளர்க்கறதுல நான் கவனமா இருப்பேன் ஆண்டவரே. எதுக்குமே ஆண்டவரே, எந்த இனி வர நாட்களிலும் எந்த போன்ல எதுவா இருந்தாலும் நான் அடிமையா மாற மாட்டேன் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் தீட்டுப்படுத்துற எந்த விஷயத்தையும் என் சரீரத்துல நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. வீணான வார்த்தை பேசி மற்றவங்க குடும்பத்துல நான் தலையிட மாட்டேன் ஆண்டவரே. சந்தேகம் என்பது எனக்குள்ள வரவே வராது ஆண்டவரே. நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே, நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே. கடைசியா ஆண்டவரே, நீ கடன் கொடுப்பா என்று சொன்னீரே, அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற கடன் என் சாகிற நாள்ல எனக்குள்ள இருக்கவே இருக்காது ஆண்டவரே. நான் தீர்மானம் பண்றப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நாளைக்கு கடைசி நாள். நாளைக்கு இன்னும் ஒரு கர்த்தர் ஒரு 7 காரியத்தை கொடுக்கிறாரு. அப்படியே 3 நாள் 7 7 பிரிச்சு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசி நாள். நல்லா கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க எல்லாரும் வரணும். எதுக்குன்னா, ஒரு பேப்பர் ஒரு பென் உங்க கையில கொடுப்பேன். நீ என்னெல்லாம் இந்த வருஷத்துல செஞ்சீங்களோ, எதெல்லாம் தப்பு பண்ணி அதெல்லாம் என்ன பண்ண போறோம், எழுதி நான் சொல்லுவேன். அது ஆமானா ஆமா எழுதுவீங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதுவீங்க. அது கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை பண்ண போறோம். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள போறோம். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறணும்னா இது எல்லாமே மாறிட்டு கிளியர் ஆயிட்டு தான் போனோம். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தான் என்ன கொண்டு வந்து இந்த சத்தத்தை கேட்க வச்சார். கர்த்தர் மட்டும்தான் இந்த சத்தத்தை கேட்க அவர் தயவு பாராட்டினார். ஆண்டவரே, இந்த 14 காரியத்தை நாங்கள் தியானிச்சோம். முதல் நாள்